ரைட். இந்த வகுப்பு தொடரை பொறுத்தவரையில நாங்க இந்த வகுப்பை நாங்க டிசைன் பண்ணிக்கிறது வடிவமைச்சிக்கிறது கடந்த கால வினாக்களை டிஸ்கஸ் பண்ற ஒரு வகுப்பாகத்தான் இந்த வகுப்பை நாங்க தொடர் வகுப்பாக நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுல முதலாவது கட்ட வகுப்பை தான் நாங்க இலவசமாக எங்களோட மாணவர்களுக்கு இந்த வகுப்பு பத்தின ஒரு அறிமுகத்தை கொடுக்கறதுக்காகவும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்றதுக்காகவும் கடந்த கால அண்மையில வினவப்பட்ட வினாக்கள்ல இருந்து ஒரு சின்ன தொகுப்பை நாங்க எடுத்து அந்த தொகுப்பை இந்த இலவச வகுப்பினூடாக உங்களோட கலந்துரையாடுறது நாங்க இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில முதலாவது நாங்க இந்த வகுப்புல கடந்த கால வினாக்களை தான் அநேகமா நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல குறிப்பாக இன்றைய வகுப்புல 2020, 2021, 2022, 2023 இதுல முதலாவது சாப்டர்ல இருந்து 6வது சாப்டர் வரைக்குமாக கேட்கப்பட்ட வினாக்கள்ல சில முக்கிய வினாக்களை மாத்திரம் நாங்க எடுத்து ஏண்டா நேரத்தை கருதி கொண்டு சில முக்கிய வினாக்கள் நாங்க மாத்திரம் இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுல நாங்க முதலாவது வினாவுக்கு நாங்க இப்ப போகலாம். ரைட். அப்ப முதலாவது வினாவாக நாங்க கலந்துரையாடுவோம். ரெண்டாயிரத்தி 23 அதாவது இறுதியாக நடைபெற்ற நம்மளோட பரீட்சை பாஸ் பேப்பர்ல ரைட் வினவப்பட்ட 3வது வினா, அதாவது முதலாவது சாப்டர்ல உற்பத்தி சாத்திய வலையோட தொடர்புபட்ட ஒரு வினா. அப்ப எங்களுக்கு தெரியும் உற்பத்தி சாத்திய வலையை பொறுத்தவரையில உற்பத்தி சாத்திய வலை 3 வடிவங்களை பெற்றிருக்கும். ரைட். உற்பத்தி சாத்திய வலை 3 வடிவங்களை பெறும். அதை நாங்க முதலாவது ஒரு சுருக்கமான விளக்கத்துல நாங்க பார்த்துட்டு இந்த கேள்விக்கு நாங்க வரும். ஓகே. ரைட். ஸோ எங்களோட பிபிசியை பொறுத்தவரையில பிபிசி 3 வடிவங்கள் எங்களுக்கு அதை வரைஞ்சி காட்டலாம். ஒன்று ரைட் ஆரம்ப புள்ளிக்கு குழிவான வடிவம். ஆரம்ப புள்ளிக்கு குழிவான இங்கிருந்து பார்க்கிற போது ஆரம்ப புள்ளிக்கு குழிவு. அது மாதிரி இரண்டாவது வடிவம் எங்களை செல்லலாம் ஆரம்ப புள்ளிக்கு குவிவான. ரைட். அது மாதிரி மூன்றாவது வடிவம் நேர்கோட்டு வடிவ. ஓகே. ரைட். ஸோ எங்களோட பிபிசியில ரைட் இந்த 3 வடிவங்கள் காணப்படுது. இந்த 3 வடிவங்கள்லையும் இந்த வடிவங்கள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் சில இது. ரைட். அதுல நாங்க முதலாவது காரணம் சொல்றோம் அதிகரிக்கும் அமைய செலவு விதி. அமைய செலவு விதி. இரண்டாவது இந்த வடிவம் பெறத்துக்கு காரணம் நாங்க சொல்றோம் குறையும் அமைய செலவு விதி. மூன்றாவது நாங்க சொல்றோம் மாறா அமைய செலவு விதி. சோ இந்த 3 வடிவங்களையும் நாங்க தெரிஞ்சிருந்தா தான் இந்த வினாவுக்கான பதிலங்களுக்கு தெரியும். அப்ப இது முதலாவது நாங்க டிஸ்கஸ் பண்ண போற வினா. அது மாதிரி அடுத்ததாக நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னோட 2023-24 கேட்கப்பட்ட 7வது வினா என்னோட கேள்வி நிரம்பரோட சம்பந்தப்பட்ட வினா. அது போல அடுத்ததாக நாங்க பார்ப்போம் 2020 பாஸ் பேப்பர்ல உங்கள்கிட்ட வினவப்பட்ட ஒரு வருமான விளைவு 18 விளைவோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா. ஓகே. அது மாதிரி அடுத்த 2022-23 பாஸ் பேப்பர்ல வினவப்பட்ட ரைட் நெகிழ்ச்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா. அதே போல எங்களோட உற்பத்தி கோட்பாடு, அதாவது எங்களோட குறுங்கால உற்பத்திகளோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா. அதே நேரம் அடுத்த வினாவாக நாங்க 21-22 பாஸ் பேப்பர்ல வினவப்பட்ட ரைட் செலவுகளோட சம்பந்தப்பட்ட குறுங்கால செலவுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு வினாவை நாங்க பார்க்கலாம். அதே போல 2022-23 வினவப்பட்ட எங்களோட தேசிய கணக்கீட்டோட மன்னிக்கணும் எங்களோட உற்பத்தி செலவு கோட்பாடு, அதாவது எங்களோட சந்தை அமைப்புகள் எங்களோட 4வது சாப்டரோட சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக எங்களுக்கு பார்க்கலாம். அது மாதிரி 21-22 வினவப்பட்ட இன்னொரு வினா தேசிய கணக்கீடோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா. சோ இப்படி பல வினாக்களை நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். ஓகே. அப்ப அதை நாங்க குயிக்கா நாங்க பார்க்கணும். அதால நாங்க எங்களோட அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்க நகர்வோம். அப்ப நாங்க முதலாவது வினா நாங்க கதைச்சது உற்பத்தி சாத்திய வலையோட சம்பந்தப்பட்ட ஒரு வினா என்கிட்ட கேட்கப்பட்டது. அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலையோட சம்பந்தப்பட்ட வினால நான் படிக்கிறோம் உற்பத்தி சாத்திய வலையில எங்களோட 3 வடிவங்கள் காணப்படுது. ரைட். அப்ப இந்த வடிவத்துக்கு காரணம் நாங்க சொல்றோம் அதிகரிக்கும் அமைய செலவு விதி. அதாவது
நீங்க ஒரு உற்பத்தியில சம அளவு வெளியீட்டை பெற்றுக்கொள்றதுக்காக, இங்க உதாரணத்துக்கு 100 உற்பத்தியை நீங்க அதிகரிக்கிறதுக்காக அடுத்த உற்பத்தியை நீங்க இழக்கின்ற அளவு படிப்படியாக ஆரம்பத்துல 100, அப்புறம் 200, அப்புறம் 300 என்று இழக்கிற அளவு அதிகரித்துட்டு போனா தான் அது அதிகரிக்கும் அமைச்சளவு. சரி, சோ இவ்வாறு தொழிற்படுறதுக்கு காரணம் நாங்க செல்றோம். இவ்வாறு தொழிற்படுறதுக்கு காரணம் நாங்க செல்றோம். ரைட்? இந்த உற்பத்திக்கும் இந்த உற்பத்திக்கும் பயன்படுத்துகின்ற வளங்கள் ஓரினத்தன்மை அற்றதா காணப்படுது. பூர்ண பதிலீட்டு தன்மையை கொண்டில்லை. எங்களுக்கு இந்த உற்பத்திக்கு பயன்படுத்துற விதமாக அதே குவாலிட்டியில அதே தன்மையில எங்களுக்கு இந்த அடுத்த உற்பத்திக்கு அந்த வளத்தை பயன்படுத்த இயலாது. எனவே இந்த உற்பத்தியை நாங்க அதிகரிக்கணும்டா அடுத்த உற்பத்தியில கூட இழந்தா தான் இதுல எங்களுக்கு அதிகரிக்கலாம். அது முதலாவது கருத்து. ரைட். அதே நேரம் இந்த உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் இந்த உற்பத்திக்கு வித்தியாசம். ரைட். அது மாதிரி ஏற்கனவே நாங்க குறித்த உற்பத்திக்கு பொருத்தமான வளங்களை ஒதுக்கீடு செஞ்சுக்கிறோம். எனவே அதுக்கு பொருத்தமான வளத்தை இதுக்கு கொண்டு வந்தா இதுல நிறைய உற்பத்தியை மிஸ் பண்ணினா தான் எங்களுக்கு இதை உற்பத்தி செய்யலாம். இப்படி பல காரணங்களை நீங்க உங்களோட இந்த வடிவத்துக்கு அதிகரிக்கும் அமைச்செலவு விதிக்கு நீங்க ரீசன்ஸா படிச்சுப்பீங்க. பல காரணங்களை படிச்சுப்பீங்க. ஓகே, ரைட். சோ அது என்னோட முதலாவது பகுதி. ரைட். இரண்டாவது பகுதி பிபிசியில குறையும் அமைச்செலவு விதி. குறையும் அமைச்செலவு விதி என்றா நீங்க ஒரு உற்பத்தியில சம அளவான வெளியீட்டை பெற்றுக்கொள்றதுக்காக, ரைட், இங்க 10 அதிகரிக்கிறதுக்காக நீங்க அடுத்த உற்பத்தியில அடுத்த மத்த ஏனைய உற்பத்தியோட இது ஒரு உற்பத்தி, இது ஒரு உற்பத்தி, இது எக்ஸ் உற்பத்தினா இது Y உற்பத்தி, இது ஆடை உற்பத்தினா இது தேயிலை உற்பத்தி. அப்ப நீங்க ஆடை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக, ரைட், நீங்க தேயிலை உற்பத்தியை இழக்கக்கூடிய அளவு ஆரம்பத்துல உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம், இங்க 30 இழந்தீங்க, இங்க 20 இழந்தீங்க, இங்க 10 இழந்தீங்க. சோ இழக்கிற அளவு படிப்படியாக குறைஞ்சு போனா தான் உங்களோட வடிவம் இந்த வடிவம் வரும். சோ அதுக்கு காரணம் நான் சொல்றேன், எங்க அமைய செலவு குறைஞ்சிட்டு போகுது. நீங்க சம அளவுல அதிகரிக்க கொள்ள அடுத்த உற்பத்தியை இழக்கின்ற அளவு படிப்படியாக குறைந்து செல்லும். இது இரண்டாவது வடிவம். மூன்றாவது வடிவம் நான் சொல்றேன், என்கிட்ட கேள்வி கேட்டிக்கிறது இந்த இடம், கேள்வி கேட்டிக்கிறது இந்த இடத்துல, சரியா? மூன்றாவது வடிவம் நான் சொல்றோம், இதை நாங்க எடுப்போம் எக்ஸ் உற்பத்தி, இதை நாங்க எடுப்போம் Y உற்பத்தி. அப்ப இந்த உற்பத்திகள் நேர்கோடாக வரணுமாக இருந்த உற்பத்தி சாத்திய வரை நீங்க சம அளவு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக, ரைட், உதாரணத்துக்கு இந்த உற்பத்தியில 10, 20, 30 என்று நீங்க 10 கூட்டணுமாக இருந்தா, ரைட், நீங்க அடுத்த உற்பத்தியை இழக்கிற அளவு உதாரணத்துக்கு நான் சொல்றோம் இங்க, ரைட், 50, 100, 150, சரியா? அதாவது நீங்க இங்க இருந்து இந்த புள்ளியில இந்த புள்ளிக்கு வரக்கொள்ள 10 அதிகரிக்கிறதுக்கு நீங்க 5 இழந்து, அது மாதிரி இந்த புள்ளியில இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு அதே மாதிரி 10 அதிகரிக்க கொள்ள மேல இழந்த அதே 50 தான் இழந்து. அப்ப 50, 50, ரைட், அது மாதிரி அடுத்த 10க்கும் நீங்க 50 தான் இழக்கிறது. சோ இங்க நாங்க சொல்றோம், நீங்க சம அளவுல ஒரு உற்பத்தியை பெற்றுக்கொள்றதுக்காக அடுத்த உற்பத்தி இழக்கின்ற அளவு சமனாக இருந்தா அவங்களோட கோடு நேர்கோடாக வரும். சோ அதுக்கு காரணம் அமைய செலவு மாறல்ல, இழந்த அளவு எல்லா இடத்துலயும் சம அளவு. சோ மாறா அமைய செலவு விதி. இப்படி 3 காரணங்களுக்கு பின்னணியில தான் இந்த 3 உற்பத்தி சாத்திய வலையில வடிவங்களும் வருது. இப்ப எங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க இந்த இடம் நல்லா அவதானே, இந்த இடத்துல தான் கேள்வி கேட்டீங்க. அப்ப நான் கேள்விக்கு வருவோம். கேள்விக்கு வரும் பாருங்க. எக்ஸ் மற்றும் Y ஆகிய பொருட்கள் மீது பொருட்களை மாத்திரம் உற்பத்தி செய்யும் ஒரு குறித்த நாட்டின் உற்பத்தி இயல் தகவு வலையின் மீதுள்ள 3 புள்ளிகளை பின்வரும் அட்டவணை காட்டுகின்றது. A புள்ளி, B புள்ளி, C புள்ளி. இதுல நல்லா அவதானிங்க, ரைட். வைப்பொருள் 3 செய்யற நேரத்துல, வைப்பொருள்ல நாங்க 3 செய்யற நேரத்துல நாங்க சாரி எக்ஸ் பொருள்ல 3 உற்பத்தி செய்யற நேரத்துல நாங்க வைப்பொருளை செய்யறோம் இல்லை, ரைட். அப்ப உதாரணத்துக்கு நாங்க எடுப்போம் இதை எங்கட, ரைட், இதை நாங்க எடுப்போம் எங்களோட வைப்பொருள், இதை நாங்க எக்ஸ் பொருளா எடுப்போம், ரைட். அப்ப நாங்க வைப்பொருள்ல உற்பத்தி செய்யாத சந்தர்ப்பத்துல எக்ஸ் பொருள்ல நாங்க 3 தான் செய்யறோம். அது மாதிரி எக்ஸ் பொருள்ல நீங்க இங்க 3 தானே செய்றீங்க, ரைட். எக்ஸ் பொருள் 1, 2, 3 பிரிப்போமே, 1, 2, 3, 1, 2, 3. எக்ஸ் பொருள்ல நீங்க 2 செய்யற நேரத்துல உங்களுக்கு Y பொருள்ல நீங்க 3 செய்றீங்க, 3, 6, ரைட், 9. அப்ப நீங்க எக்ஸ் பொருள்ல 2 செய்யற நேரத்துல Y பொருள்ல 3 செய்றீங்க, ரைட். அது மாதிரி நீங்க எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்யாத போது, எக்ஸ் பொருள் செய்யல அந்த நேரம் நீங்க Y பொருள்ல 3 இங்க 6 இங்க 9, அப்ப நீங்க இந்த இடத்துல உற்பத்தி செய்றீங்க.
எக்ஸ உற்பத்தி செய்யல, வைல 9 செய்றீங்க. சோ உங்களோட உற்பத்தி கோடு இப்படி ஒரு நேர்கோடா வரும். இப்படி ஒரு நேர்கோடா வரும். அப்ப அர்த்தம் இங்க ஒன்று உங்களுக்கு தரல பாருங்க. இங்க ஒன்று உங்களுக்கு தரல. தந்திருந்தா இங்க எத்தனை வந்திக்கணும்? 6 வந்திக்கணும். இங்க ஒண்ட ஒன்று குறைஞ்சிக்குது, இங்க 2 குறைஞ்சிக்குது. அப்ப இங்க கெப் கூட. அப்ப இங்க ஒன்று குறைந்திருந்தால் இங்க 3 அதிகரிச்சுக்குது. அப்ப இங்க 2 குறைஞ்சிருந்தா இங்க 6 அதிகரிச்சுக்குது. சரியா? அப்ப இங்க கெப் வந்து சம அளவுல தான் போயிட்டு. அப்ப 3 2 1 0 என்று வர வேண்டிய அட்டவணையில உங்களுக்கு அந்த ஒன்றை ஹைட் பண்ணிட்டு தந்திக்கிறான். அது மாதிரி இங்க 0 3 6 9. அப்ப இந்த அட்டவணை எங்களுக்கு வெளிப்படுத்துற ரைட் நாங்க ஏற்கனவே பார்த்த மாறா அமையச்செலவு. மாறா அமையச்செலவு. அப்ப மாறா அமையச்செலவுன்றது வந்து நீங்க இந்த உற்பத்தியை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த உற்பத்தியில சம அளவு 10 10 10 அதிகரிக்கிறதுக்கு நீங்க அடுத்த உற்பத்தியை இழந்திக்கிறது 50 50 50. ஒரே அளவை இழந்து இழந்து அடுத்த உற்பத்தியில சம அளவுல அதிகரிச்சுட்டு போறீங்க. சோ இங்க நாங்க சொல்றோம் ரைட், இது மாறா அமையச்செலவு. இதுக்கான காரணம் என்னதென்றா நீங்க எக்ஸ் உற்பத்தியையும் Y உற்பத்தியையும் மேற்கொள்கின்ற போது சரியா, எக்ஸ் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற வளத்தை ரிசோர்சஸ அதே விதமாக உங்களுக்கு Y உற்பத்திலே பயன்படுத்தலாம். Y உற்பத்திலே பயன்படுத்தலாம். அப்ப பூரண பதிலீடு தன்மையை கொண்டீங்க. அதே நேரம் இங்க பயன்படுத்துற தொழில்நுட்பம் இங்கேயும் பொருந்துது என்று நாங்க எடுக்கலாம். இப்ப இங்க 50 இழந்தா 10 பெறலாம், மறு 50 இழந்தா 10 பெறலாம். சோ தொழில்நுட்பம் பொருத்தம். அப்ப இங்கக்கு நான் சொல்றேன் வளங்கள் பூர்ண பதிலீட்டு தன்மையை கொண்டிருக்குது. இந்த உற்பத்திக்கு பயன்படுத்துற வளத்தை அப்படியே இந்த உற்பத்திக்கும் பயன்படுத்த முடியுமாக இருக்குது. அதே நேரம் இங்க பயன்படுத்துற தொழில்நுட்பம் இங்கேக்கும் பொருத்தமாக இருக்குது. சோ இங்க மாறா அமைய செலவுக்கான காரணங்கள் அப்படி 2 3 காரணம் நான் சொல்றோம். வளங்கள் பூரண பதிலீடு, தொழில்நுட்பம் பொருத்தமானது, 2 உற்பத்திக்கும் பொருத்தமானதுன்னு சொல்றோம். ஆனா இங்க நாங்க வளமையா வரையிற இந்த உற்பத்தி சாத்திய வரையில நாங்க சொல்றோம் வளங்கள் பூரண பதிலீடு தன்மை அற்றது. ரைட், அது மாதிரி தொழில்நுட்பம் உற்பத்திகளுக்கு இடையில் வித்தியாசம், பொருத்தமான உற்பத்திகளுக்கு வளங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதால அடுத்த உற்பத்திக்கு நாங்க பயன்படுத்துகின்ற போது அந்த அளவுக்கு எங்களுக்கு செயற்திறன் அடைய முடியாது. இப்படி பல காரணங்கள் நாங்க சொல்றோம். அந்த பின்னணியில நாங்க இந்த கேள்வியை வாசிச்சோம்டா இந்த அட்டவணை மூலம் எங்களுக்கு விளங்குது இது நேர்கோட்டு வடிவம். இது நேர்கோட்டு வடிவம். மாறா அமைய செலவு, மாறா அமைய செலவு. சோ இவ்வுற்பத்தி இயல் தகவு தரவின்படி நாம் வரக்கூடிய முடிவு யாதெனில் ஒன்று, இந்த நாட்டின் வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்ததாகும். அது முதலாவது விட கொடுத்திருக்கிறார். எக்ஸ்பொருளின் 3 அலகுகளையும் வைப்பொருளின் 9 அலகுகளையும் கொண்ட சேர்க்கையை அடைய முடியும் என்பதாம். எக்ஸ்பொருள்ட 3 உற்பத்தி செய்யற டைம்ல வைப்பொருள் 9 பெற்றுக்கொள்ளிருமா அப்படின்னு எங்கட புள்ளி எங்கிக்கணும். எக்ஸ்பொருள் 3 வைப்பொருள் இங்க அப்ப எங்கட புள்ளி இங்க நீந்திக்கணும். இன்னைக்கு சாத்தியமா? ஏலா, இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அப்ப 2வது விட பிள்ளை நான் சொல்றேன் எக்ஸ்ல 3 உற்பத்தி செய்யற நேரம் வைல 9 உற்பத்தி செய்யறத இது காட்டுதான். அப்ப எங்களுக்கு 7வது உண்டு, அது வராது. 3வது அப்ப இந்த விட வராது. முதலாவது கொஞ்சம் பொருத்தம். 3வது எக்ஸ்பொருளின் 3 அலகுகளையும் வைப்பொருளின் 9 அலகுகளையும் கொண்ட சேர்க்கையினை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா வளங்களையும் ஈடுபடுத்த தேவையில்லை என்பதாம். நான் படிச்சுக்கிறேன் உற்பத்தி சாத்திய வலை என்றது இந்த கோடு செல்வது எங்களுக்கு எங்கள்கிட்ட வளங்களை முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தினா எங்களுக்கு இந்த கோட்டை தாண்டி உற்பத்தி செய்ய இயலாது. கோட்டுக்கு உள்ள உற்பத்தி செய்யலாம், கோட்டுக்கு வெளியில உற்பத்தி செய்ய இயலாது. அப்ப இவன் செல்றான் எக்ஸ்ல 3 வைல 9 நான் ஏற்கனவே குறிச்ச புள்ளி. இதுல உற்பத்தியை செய்யறண்டா எங்கட வளங்களை நாங்க அறகுறையா பயன்படுத்திக்கலாம், முழுமையா பயன்படுத்தி இல்லையா. அப்ப அது அருமையை பத்தி பேசுற ஒரு புள்ளி. இவன் செல்றதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி அவன் செல்ற கருத்துக்கு பொருத்தம் வேண்டாம். என்னோட புள்ளி உள்ளுக்கு இந்திக்கணும். புள்ளி உள்ளுக்கு இருந்திருந்தா அவன் சொன்ன கருத்து சரியான கருத்து. சரியா? எனவே அதை நாங்க பொருத்தமற்ற கருத்தாக கருதுறோம். இப்ப நாங்க வருவோம். அப்ப 3வது ஆன்சரும் அவன் செல்ற மாதிரிக்கு பொருத்தமற்றது. 4வது ஆன்சர் செல்றான் வைப்பொருளின் உற்பத்தி செய்யப்படும் அலகுகளை அதிகரிக்கும் போது எக்ஸ்பொருளின் உற்பத்தி செய்வதற்கான அமையச்செலவு அதிகரிக்கும். இங்க நான் படிச்சு இந்த அட்டவணையின் படி நாங்க படத்தை வரைஞ்சு பார்த்தோம்டா இது மாறா அமையச்செலவுன்றது நாங்க படிச்சு. அப்ப நாங்க வைப்பொருளை அதிகரித்தா எங்களோட அமையச்செலவு இங்க நாங்க 3 3 3 அதிகரிக்கிறோம். இங்க 1 1 1 நாங்க இழந்தோம். அப்ப
இங்க சம அளவுல அதிகரிக்கிறதுக்கு அடுத்த உற்பத்தியில நாங்க சம அளவுல இழந்தோம், எனவேதான் மாறா அமைச்சரவு. அப்ப இவன் சொல்ற அதிகரிக்கும் அமைச்சரவும் இந்த அட்டவணை. அப்ப அது ராங். நான் சொல்றோம் இந்த ஆன்சரும் ராங். அஞ்சாவது நாங்க ஆன்சர் சொல்றோம், வைப்பொருளின் உற்பத்தி செய்யப்படும் அலகுகளை அதிகரிக்கும் போது எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்கான அமைச்செலவு குறையும். எங்கட இந்த படம் மாதிரியா, இரண்டாவது படம் இந்த படம் மாதிரியா. சோ அப்படி எங்கட படம் வந்து இது மாறா அமைச்செலவு. எனவே இந்த 5 ஆன்சர்லையும் எங்கட பொருத்தமான ஆன்சர் முதலாவது ஆன்சர். ஓகே, முதலாவது ஆன்சர். இந்த கேள்வி விளங்கிச்சா? கேள்வி விளங்கிச்சா? எஸ் ஆனோ? சார் அந்த முதலாவது விட வந்ததுக்கான காரணம் சார். முதலாவது விட வந்ததுக்கான காரணம் நாங்க சொல்றது வந்து அவதானிங்க, இப்ப இந்த நேர்கோடாக வந்தா அது மாறாமே செலவு தானே. இப்ப இது உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம், எங்கட இந்த படத்துக்கு நான் சொல்ற அதிகரிக்கும் அமைச்செலவு இப்படி வந்தா அதிகரிக்கும் அமைச்செலவு. சரியா? அப்ப நான் சொல்றதுல ரீசன் நல்லா வச்சுக்கோம். இந்த ஏன்னா இங்க நாங்க சம அளவுல அதிகரிக்கிறோம், 10 10 10 அதிகரிக்கிறோம். இங்க நாங்க ஒன்னா 10 இழக்கிறோம், அப்புறம் 20 இழக்கிறோம், இங்க 30 இழக்கிறோம். அதோட அர்த்தம் வை உற்பத்தியை நீங்க சம அளவுல கூட்டணும்டா மற்றைய உற்பத்தியையும் சம அளவுல இழந்தா இயலாது. அதுல அந்த உற்பத்திக்கு நீங்க பயன்படுத்தின அதிக அளவு வளங்களை எடுத்துட்டு வந்து இந்த உற்பத்தியை செஞ்சாதான் இதுல கொஞ்சம் சரி அதிகம் செய்யலாம். அப்ப அதுல அர்த்தம் எக்ஸ் வைக்கு நான் பயன்படுத்துகின்ற வளம் எக்ஸுக்கும் அதே விதமா பொருந்துமான்னு கேட்டா இல்ல. சரியா? எக்ஸ் உற்பத்திக்கும் வை உற்பத்திக்கும் வளங்களை பயன்படுத்த இயலுமாக இருந்தாலும் பூரண பதிலீடு இல்லை, ஓரளவு பதிலீடு. அந்த வளத்தை இதுக்கு அதுல வேலை செய்யற நபரை இதுல கொண்டு வேலையில ஈடுபடுத்தலாம், ஆனா அவர் அங்க வேலை செஞ்ச ஸ்பீட்ல இங்க வேலை செய்ய மாட்டோம். அதாலதான் நான் சொல்ற இங்க அதிகரிக்கும் அமைச்சரவு நான் சொல்ற வளங்கள் பூரண பதிலீட்டை கொண்டில்ல. இந்த இந்த வடிவத்துக்கு பூரண பதிலீட்டை கொண்டில்ல. இங்க உற்பத்திக்கு பயன்படுத்தின வளம் அதே விதமாக இங்க பொருந்தும் என்று எங்களுக்கு செல்ல இயலாது. அதே நேரம் இங்க உற்பத்தியில பயன்படுத்தின தொழில்நுட்பம் அதே விதமாக இங்க பொருந்தும் என்றும் எங்களுக்கு செல்ல இயலாது. அதுதான் இதுல ஸ்பெஷல். ஆனா இப்படி நேர்கோடாக வாரண்டா அதுக்கு நான் சொல்றேன், ரைட்? இந்த உற்பத்திக்கு பயன்படுத்துற வளத்தை இந்த உற்பத்திக்கும் சம ரேஞ்சில சம குவாலிட்டியில எங்களுக்கு பயன்படுத்த இயலும் சொல்றோம். சரியா? அப்ப அதுதான் மாறா மேய்ச்சலவு. அப்ப அதுதான் எங்களோட அந்த கேள்விக்கான விடையாக வரப்போகுது. ஓகே ஓகே ரைட். சோ லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது நாம மாறும். அடுத்து நாம பார்ப்போம், கேள்வி நிரம்பல் ஆகிய இரண்டுமே ஏக காலத்தில் அதிகரிக்குமாயின். ரைட், இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, அப்ப இதாவதான் நீங்க இப்படி ஒரு கேள்வி வந்தா உங்கள்ட்ட எங்கினையும் செல்லப்படல கேள்வியை விட நிரம்பல் அதிகமாக மாறிச்சு அல்லது கேள்வியை விட நிரம்பல் குறைவாக மாறிச்சு என்று எந்த விதமான லாஜிக்கல் பாயிண்டையும் உங்கள்ட்ட அவன் செல்லல. ரைட்? எனவே நாங்க சொல்றோம், அப்படியான கேள்விகள் வந்திருந்தால் நல்லா அவதானிச்சு கொள்ளணும். ரைட்? அப்படியான கேள்விகள் வந்திருந்தா நாங்க சொல்றோம், நான் 3 படத்தை போடணும். எங்கள்கிட்ட தெளிவில்லாம செல்லிக்கிறான். கேள்வியும் நிரம்பலும் அதிகரித்த என்று மட்டும் சொல்லி எது எதை விட கூட அதிகரித்த எது எதை விட குறைவா மாறினு சரி செல்லல. அப்படி வந்தா எங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க 3 படங்களை வரைய வேண்டிய தேவை வரும். ரைட்? இப்போ நாங்க முதலாவது படத்தை நாங்க வரைவோம். ரைட்? முதலாவது படத்தை நாங்க வரைவோம். ரைட்? எப்படி நாங்க ஒரு கிராஃப் வரைவோம் இப்படி. ரைட்? இது ஒரு கேள்விக்கோடு, இது ஒரு நிரம்பல் கோடு. சரியா? அப்ப இது எங்களோட விலை தொகை. சரியா? ரைட். சோ இப்ப நாங்க இவன் செல்ற ஸ்டோரியை நாங்க எடுப்போம். கேள்வியும் நிரம்பலும் அதிகரித்தான். அப்ப கேள்வி அதிகரித்தால் கேள்விக்கோடு வலது பக்கம் நகரும். இது என்னோட புதிய கேள்விக்கோடு. நிரம்பல் அதிகரித்தால் நிரம்பல் கோடும் வலது பக்கம் நகரும். சம அளவுல நாங்க அதிகரிப்போம். சரியா? ரைட். இப்ப நாங்க பார்த்தோம்டா, இப்ப இது எங்கட ரைட், இது எங்கட S1, இது எங்கட D1. நிரம்பலும் அதிகரித்த, கேள்வியும் அதிகரித்த. சரியா? இப்ப எங்கட புள்ளிங்க ரைட், உதாரணம் சொன்னாங்க கேள்வியும் 10% அதிகரித்த,
நிரம்பலும் சரி, கேள்வியும் 10% அதிகரித்த, நிரம்பலும் 10%, ரெண்டும் சம அளவுல அதிகரித்த. ஒரு இன்ச்சால நீங்க நகர்த்தின, அல்லது ஒரு சென்டிமீட்டர் அளவால நீங்க மேல மேல நகர்த்தின. சரியா? இப்ப என்ன மாற்றம் நடந்தீங்கன்னு பாருங்க. இப்ப என்ன மாற்றம் நடந்தீங்கன்னா, சமநிலை விலை வந்து ரைட், சமநிலை விலை வந்து அதே அளவு, சமநிலை தொகை வந்து Q1, ரைட். அப்ப இங்க முதலாவது இன்சிடென்ட் நாங்க சொல்றோம், கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் சம அளவுல மாற்றம் அடைந்தால் விலை மாற்றம் அடையல்ல, தொகை மட்டும்தான் அதிகரித்தது. விலை மாற்றம் அடையல்ல, ரைட். சரியா? எங்கட தொகை மட்டும்தான் அதிகரித்த. இப்ப நாங்க ரெண்டாவது படத்துக்கு வருவோம். இதுல நான் வரைய போற ரெண்டாவது படத்துக்கு வரும். இது ஒரு ஸ்டோரி. அதனால கேள்வியும் நிரம்பலும் சம அளவுல அதிகரித்த. கேள்வி கோடும் 10% அதிகரித்த, நிரம்பல் கோடும் 10% அதிகரித்த. நான் ரெண்டாவது படத்துக்கு வருவோம். ரெண்டாவது படத்துல நாங்க வரைவோம். ரைட். இப்ப எங்களோட கேள்வி கோடு உண்டு, நிரம்பல் கோடு உண்டு, நாங்க வரைவோம். ரைட். கேள்வி கோடு உண்டும் நிரம்பல் கோடு உண்டே வரைவோம். வரைஞ்சி ரைட், எங்களோட ஆரம்ப சமநிலை நாங்க எடுப்போம். இது என்னோட ஆரம்ப சமநிலை. ரைட். சோ நான் செல்லுவோம். நிரம்பல் கோடு, இதனோட கேள்வி கோடு. ரைட். இதங்க ஆரம்ப சமநிலை விலை, ஆரம்ப சமநிலை. இப்ப அவன் செல்ற ஸ்டோரியை நாங்க எடுப்போம். இப்ப இங்க நாங்க பேச போறோம் வந்து, கேள்வி அதிகரித்ததை விட ரைட், நிரம்பல் அதிகரித்தது குறைவு. சரியா? கேள்வி அதிகரித்ததை விட நிரம்பல் அதிகரித்ததுனா குறைவா இருக்கும். இப்படி கொஞ்சம் சீரியஸா. ரைட். சரியா? சரியா? இப்ப நாங்க எங்களோட சமநிலையை நாங்க பார்த்தோம்டா, புதிய சமநிலையை இப்ப இந்த விலை இவ்வளவும், தொகை இவ்வளவும் ஆகும். எனவே எங்கட விலையும் அதிகரித்தி, தொகையும் அதிகரிச்சு. சோ இங்க எங்கட படம் எப்படி வந்தா, ரெண்டாவது எங்கட திங்கிங், கேள்வியும் அதிகரித்ததான், பட் கேள்விக்கும் 20% மட்டும் அதிகரிச்சு. நிரம்பலும் அதிகரித்ததான், S1 தான். இது ஒரு 10% தான் அதிகரிச்சு. அப்ப அவன் செல்லல தானே எங்கள்கிட்ட, கேள்வி எவ்வளவு அதிகரிக்கிற, நிரம்பல் எவ்வளவு அதிகரிக்கிறன்னு அவன் செல்லல. எனவே நாங்க சொல்ற, கேள்வியை விட நிரம்பல் குறைவாக அதிகரித்தால் விலை கூடும், சமநிலை விலை கூடும், சமநிலை தொகையும் கூடும். சரியா? அப்ப அது ரெண்டாவது நாங்க யோசிக்க வேண்டிய இந்த MCQல எங்களுக்கு தெரிய வேண்டிய பகுதி. இப்ப நாங்க மூணாவது யோசிப்போம். மூணாவது படத்தை நாங்க யோசிப்போம். ஓகே, ரைட். இப்ப நாங்க யார கேள்வி கொண்டு வரைவோம். நிரம்பல் கோடு. ரைட். இப்ப எங்களோட ஆரம்ப சமநிலை நாங்க ஆரம்ப சமநிலை. ரைட். இந்த ஆரம்ப சமநிலை. ரைட். அப்ப நான் செல்வோம், இதனோட நிரம்பல் கோடு, இதனோட கேள்வி கோடு, இது ஆரம்ப சமநிலை விலை, ஆரம்ப சமநிலை. இப்ப அவன் செல்ற ஸ்டோரி நாங்க இப்ப அப்ளை பண்ணோம். வித்தியாசம், ஒன்னாவது நாங்க கேள்வி நிரம்பலும் சம அளவுல அதிகரித்தல் எடுத்தோம். ரெண்டாவது கேள்வி அதிகரிச்சுக்கு 20%, நிரம்பல் அதிகரிச்சுக்கு 10% குறைவு. இப்ப நாங்க எடுப்போம், கேள்வி சின்ன அளவுல அதிகரிச்சுக்கு, கேள்வி இல்ல, கேள்வி ஒரு சின்ன அளவுல அதிகரிச்சு, நிரம்பல் பெரிய அளவுல அதிகரிச்சு.
ரைட். சோ இப்படி நடந்திருந்தா ரைட், இப்படி நடந்திருந்தா இப்ப எங்கட சமநிலை இந்த இடம் நல்லா அவதானிங்க. ரைட், இந்த இடம். ரைட். அப்ப இப்ப எங்கட சமநிலை விலைக்கு எந்த நடந்த சமநிலை விலை குறைவடைந்து. ரைட், சமநிலை விலை குறைஞ்சு. சமநிலை தொகை Q1 அதிகரித்து. ரைட். அப்ப இவன் சென்னை ஸ்டோரியை தான் நான் அப்ளை பண்ணின 3 விதமா யோசிச்சேன். ரைட். ஒன்று, கேள்வி அதிகரித்தது, சரி நிரம்பல் அதிகரித்தது இங்க அதிகம் 20%. கேள்வியும் அதிகரித்த D1 ஆனதான் இது ஒரு 10%. இதால எங்களோட ஆரம்ப சமநிலை புதிய சமநிலையா மாறினதானே. அப்ப இந்த இடத்துல நாம சொல்றோம் விலை குறைந்த கேள்வி தொகை இந்த சமநிலை தொகை அதிகரித்த. இங்க ரெண்டும் அதிகரித்ததான். கேள்வி 20% அதிகரித்த, நிரம்பல் 10% அதிகரித்த. எனவே இங்க நாம சொல்றோம் விலை அதிகரித்த, தொகையும் அதிகரித்த. இங்க ரெண்டும் சம அளவுல அதிகரித்த. அதால நாங்க சொல்றோம் விலையில எந்த மாற்றத்தையும் எங்களுக்கு காணலா போனேன். விலை அதே அளவுல தான் இருக்குது, தொகை அதிகரிச்சு. இதுல நாங்க கன்க்ளூஷன் செல்றோம், இதுல நாங்க முடிவா செல்றோம். இப்படி கேள்வி கோடும் நிரம்பல் கோடும், சரி, கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் ஏக காலத்தில் அதிகரித்தால், கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் ஏக காலத்தில் அதிகரித்தால் கண்டிப்பா நல்லா பாருங்க, கண்டிப்பா எங்கட தொகை கூடும், தொகை கூடும், தொகை கூடும். சோ சமநிலை விலை எங்களுக்கு செல்ல இயலாது. பட் எங்கட சமநிலை தொகை வந்து நாங்க சொல்றோம் கண்டிப்பா கூடும். ஆனா விலையை பொறுத்த மட்டும் விலை சில சமயம் மாறாது காணப்படும். சில சந்தர்ப்பங்கள்ல கூடும், 2வது சந்தர்ப்பத்துல கூடும், 3வது சந்தர்ப்பத்துல குறையும். எனவே இவன் சென்ன கேள்வியின் பிரகாரம் நாங்க யோசிக்க தெரியணும். ரைட், விலை அதிகரிக்கலாம், குறையலாம், மாறாது இருக்கலாம். ஆனா தொகை கண்டிப்பாக அதிகரிக்கும். சோ அவன் செல்ற விடைகளை பாருங்க. சமநிலை விலை சமநிலை தொகை என்பன அதிகரிக்கும் என்றா விலை கூடும், விலை தொகையும் கூடும் தான். ஆனா அது கன்ஃபார்மான ஆன்சர் அல்ல. ஏண்டா அது பொருத்தம் போதா. 2வது ஆன்சர். சமநிலை விலை வீழ்ச்சி அடையும், ஆனால் சமநிலை தொகை அதிகரிக்கும். விலை குறையலும், விலை குறையலும், தொகை அதிகரிக்கலும். எஸ், நடக்கலும். பட் அதெல்லாம் பொருத்தமான ஆன்சர். 3வது, சமநிலை விலை அதிகரிக்கலாம் அல்லது வீழ்ச்சி அடையலாம். கூடலாம் அல்லது வீழ்ச்சி அடையலாம். ரைட், கூடலாம் அல்லது வீழ்ச்சி அடையலாம். ஆனால் சமநிலை தொகை அதிகரிக்கும். சமநிலை தொகை அதிகரித்தே தான் ஆகும். அப்ப அது எங்களுக்கு பொருத்தமான விடையாக காணப்படுது. ரைட். அடுத்து, சமநிலை விலை அதிகரிக்கும், ஆனால் சமநிலை தொகை அதிகரிக்கலாம், வீழ்ச்சி அடையலாம். அப்படி நடக்கல எங்களுக்கு படத்துல. அது வராது. அது மாதிரி சமநிலை விலை வீழ்ச்சி அடையும், அதே வேளை சமநிலை தொகை அதிகரிக்கலாம் அல்லது வீழ்ச்சி அடையலாம். சோ 4வது ஆன்சரும் எங்களோட படத்துல நாம போட்டு படத்துல பொருத்தமற்றதாக இருக்குது. எனவே இங்க விடையை நாங்க எத்தனாவது ஆன்சர் எடுக்கிறோம்? எத்தனாவது ஆன்சர் எடுக்கிறோம்? 3வது எடுக்கிறோம். விளங்கிச்சா இது? இந்த கேள்வி விளங்கிச்சா? ஓ சரி. ஓகே, மத்தாக்கள் ஓகே ஓகே டா. ரைட். சோ நான் அடுத்த மூவ் ஆகுவோம். 3வது வினா. ரைட். இப்ப அடுத்த பயிற்சியை நாம பார்ப்போம். விலை, சரியா? ரைட். ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும் பதிலீட்டு விளைவு அதைவிட பலம் வாய்ந்ததாக இருக்குமாயின் அப்பொருளின் என்று சொல்றாரு. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு ஒரு அட்டவணை எங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்க நாங்க ஒரு அட்டவணை தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப அதுல நாங்க செல்லுவோம். ரைட். இங்க நாங்க பதிலீட்டு விளைவு, இதனோட வருமான விளைவு, இதனோட விலை விளைவு. இதுல நாங்க 3 விதமான பண்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்றதுக்கு. ஓகே.
அதுல ஒன்று நாம சொல்ற சாதாரண பண்டம், அடுத்து இழிவு பண்டம், அடுத்து நாம சொல்ற கிஃபன் பண்டம். சரியா? இப்ப நாங்க படிக்க போறது வந்து ஒரு சாதாரண பண்டத்திட விலை அதிகரிக்குமாக இருந்தா அதுல தொடர்பு பத்தி படிக்கிறோம். சாதாரண பண்டத்திட விலை அதிகரிக்குமாக இருந்தா அதுல பதிலீட்டு விளைவு எப்படி, வருமான விளைவு எப்படி, எங்கட விலை விளைவு எப்படின்றதை நான் படிக்கிறோம். இப்ப எப்படியோ இந்த சாதாரண பண்டம் என்றதும் இழிவு பண்டம் என்றதும் ஒரு கிஃபன் பண்டம் என்றதும் எல்லாம் நாங்க வாங்க போற ஒரு குறித்த பண்டம். சரியா? அப்ப ஒரு குறித்த பண்டத்திட விலை கூடினா குறித்த பண்டம் என்றா அந்த பண்டத்துக்கு மார்க்கெட்ல பதிலீட்டு பண்டம் ஈக்கும். குறித்த பண்டத்துக்கு மார்க்கெட்ல பதிலீட்டு பண்டம் ஈக்கும். சோ நான் சொல்லுவோம், இந்த குறித்த பண்டத்திட விலை அதிகரித்தா கண்டிப்பா இந்த பொருளை கைவிட்டுட்டு வேற வேற பொருளை நோக்கி கஸ்டமர்மார் போவாங்க, பதிலீட்டு பொருளை நோக்கி செல்வாங்க. அப்ப பதிலீட்டு பொருளை நோக்கி போறதால இந்த குறித்த பொருளோட விலை கூட்டுறதால குறித்த பொருளை வாங்குற அளவு குறைஞ்சேதான் ஆகும். சரியா? அதால நாங்க சொல்றோம், இங்க விலை அதிகரிக்குமாக இருந்தா இந்த 3 பண்டங்களுக்குமான விளைவு எதிரான தாக்கம். எதிரான தாக்கம் என்றா கேள்வித்தொகை குறையும். விலை கூடினா சாதாரண பண்டத்துக்கான கேள்வித்தொகை குறையும், இழிவு பண்டத்துக்கான கேள்வித்தொகை பதிலீட்டு விளைவால குறையும், கிவன் பண்டத்துக்கான விளைவு குறையும். அப்ப அந்த குறையும் என்றது தான் நான் சொல்ல, குறையும் என்ற தாக்கத்தை தான் நாங்க மைனஸ் போட்டிக்கிறோம். சரியா? எதிரான தொடர்பு அல்ல, எதிரான தாக்கம். சோ அடுத்து நாங்க வருவோம், வருமான விலை வண்ட கொள்ள இங்க எங்களுக்கு முக்கியமா தாக்கம் செலுத்துற மெய் வருமானம். மெய் வருமானம், மெய் வருமானம் என்றது என்னது? மெய் வருமானம் என்றது வந்து உங்களோட பண வருமானத்தை விலை மட்டத்தால பிரிக்கிறது. சோ இப்ப உங்கள்கிட்ட 1000 ரூபாய் தான் இருந்துச்சு, 1000 ரூபாய் தான் இருந்துச்சு. முந்தி இந்த பொருளோட விலை 100 ரூபாய். அப்ப உங்களுக்கு எத்தனை பொருள் வாங்கிடுமா? இந்த 10 பொருள். இப்ப உங்கள்கிட்ட அதே 1000 ரூபாய் தான், பண வருமானம் மாறல. இப்ப இந்த பொருளோட விலை 125 ரூபாய். உங்களுக்கு எத்தனை பொருள் வாங்கிடும்? 8 பொருள். இதுக்கு பேர் தான் மெய் வருமானம். இதுக்கு பேர் தான் மெய் வருமானம். சரியா? அப்ப பண வருமானத்தை விலை மட்டத்தால பிரிக்க கொள்ள விலை அதிகரித்தால் பாருங்க, 100 ரூபாய் 125 ரூபாவானா எங்கட மெய் வருமானம் குறையும். மெய் வருமானம் குறையும். இதான் மெய் வருமானம். அப்ப மெய் வருமானம் குறையும். சோ மெய் வருமானம் குறையுமாக இருந்தா எங்களுக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கான சக்தி குறையும். மெய் வருமானம் என்று வாங்கியலுமான இயலுமை. சரியா? அப்ப நல்லா விளையுங்க, சாதாரண பண்டம் என்றது நாங்க வருமானம் அதிகரிக்க கொள்ள வாங்குற பண்டம். வருமானம் குறைஞ்சா வாங்கறத குறைக்கிற பண்டம். அதால சாதாரண பண்டத்திட விலை கூடினா உங்களோட வருமான இயலுமை குறையும், மெய் வருமானம் குறையும். சரியா? இப்ப கண்டிப்பா எங்களோட மெய் வருமானம் பொருட்கள் சேவைகளோட விலை கூட்டுறதால குறையும். மெய் வருமானம் குறைந்தால் உங்களுக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கான சக்தியும் குறையும். சோ உங்களோட கேள்வி குறையும், எதிரான குறையும். விலை கூட்டுறதால மெய் வருமானம் குறைந்து உங்களோட வாங்குற இயலுமை குறையும். அது மாதிரி இழிவு பண்டமும் நல்ல இழிவு பண்டமும் இந்த கிஃபன் பண்டமும் என்றது வந்து, இந்த இழிவு பண்டமும் கிஃபன் பண்டமும் என்றது வந்து ரைட் ஒரு வருமானத்துல எதிரான தாக்கம். ரைட்? வருமானத்துக்கும் அந்த இழிவு பண்டத்திலையும் கிஃபன் பண்டத்திலையும் கேள்வி கடையில எதிரான தாக்கம். அதாவது வருமானம் அதிகரித்தா நீங்க அந்த பொருளை வாங்குறத குறைப்பீங்க, வருமானம் குறைந்தா நீங்க அந்த பொருளை வாங்குறத அதிகரிப்பீங்க. இப்படி எதிரான தொடர்பு தான் எங்கட இழிவு பண்டத்துக்கும் கிஃபன் பண்டத்துக்கும் இடையில காணப்படுது. சோ நாங்க சொல்றோம், அது ஒரு இழிவு பண்டமாக இருந்தால் அல்லது கிஃபன் பண்டமாக இருந்தால் அந்த பண்டத்திட விலை அதிகரிக்குமாக இருந்தா கண்டிப்பா அந்த பண்டத்துக்கான மெய் வருமானம் குறையும். மெய் வருமானம் குறைகின்ற போது இது இழிவு பண்டம் அல்லது கிஃபன் பண்டம் என்ற காரணத்துக்காக அதுல கேள்வித்தொகை கூடும். எதிரான தொடர்பு தானே வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையில. அப்ப இங்க நாங்க சொல்றோம், இங்க விலை அதிகரிக்கும் போது இழிவு பண்டத்துக்கும் கிஃபன் பண்டத்துக்கும் விலை அதிகரிக்கின்ற போது ரைட் இங்க நேரான தாக்கம், கேள்வி அதிகரிக்கும். அதோட காரணத்தால கேள்வி அதிகரிக்கும், வருமான விளைவு. இப்ப இதுல எங்களுக்கு தெளிவுண்டி. அதுலயும் குறிப்பா ரைட் எங்களுக்கு தெரியும், இழிவு பண்டம் என்ற கொள்ளையும் கிஃபன் பண்டம் என்ற கொள்ளையும் அந்த இழிவு பண்டத்துக்கும் கிஃபன் பண்டத்துக்கும் இடையில ரைட் சின்ன வித்தியாசம் ஒன்று தானே இருக்குது. ரைட்? இழிவு பண்டம் என்றது வந்து மார்க்கெட்ல இழிவு பண்டம் என்றது எங்களுக்கு மார்க்கெட்ல அதிகம் காணலாம். ரைட்? ரைட்? இழிவு பண்டம் என்றது எங்களுக்கு மார்க்கெட்ல அதிகம்
காணலாம். ரைட். அதே நேரம் கிஃபன் பண்டத்தை பொறுத்தவரையில அது அரிதான பண்டம், எங்களுக்கு மிச்சம் காண முடியாத பண்டம். அப்ப கிஃபன் பண்டத்துக்கு பதிலீட்டு பண்டங்கள் மிக மிக குறைவு. இழிவு பண்டத்தோட ஒப்பிடக்கொள்ள கிஃபன் பண்டத்துக்கு பதிலீட்டு பண்டங்கள் மிக மிக அரிது. எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இழிவு பண்டத்தை விட கிஃபன் பண்டத்துக்கு சரியா பதிலீட்டு விளைவு கூட. அப்ப நான் சொல்ற வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு கூட. ரைட். இங்கினவார தாக்கத்தை விட இங்கினவார தாக்கம் குறைவு இழிவு பண்டத்துக்கு. அதே நேரம் கிஃபன் பண்டத்துக்கு பதிலீடுகள் குறைவு தானே, பதிலீடுகள் பெருசா இல்லை. அதால கிஃபன் பண்டத்துல கேள்வி மாறுறது பிரதானமா என்ன தாக்கத்தால, பதிலீடு தாக்கத்தால. சோ இதுல இருந்து நாங்க இந்த அட்டவணையை விளங்கிக்கணும். ரைட். இழிவு பண்டத்துக்கு பதிலீட்டு தாக்கம் அதிகம், வருமான தாக்கம் குறைவு. கிஃபன் பண்டத்துக்கு பதிலீட்டு தாக்கம் அதிகம், வருமான தாக்கம் பதிலீட்டு தாக்கம் குறைவு, வருமான தாக்கம் அதிகம். ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும் வருமான விளைவினதும் பதிலீட்டு விளைவினதும் கூட்டுத்தொகை தான் விலை விளைவு. அப்ப இந்த மைனஸையும் கூட்டினா வார விடையும் மைனஸ் தான். இந்த பிளஸ் இங்க உதாரணத்தை நாங்க எடுப்போம், இங்க மைனஸ் தாக்கம் அதிகம், பிளஸ் தாக்கம் குறைவு. நான் சொல்ல 6 இங்க பிளஸ் 6 இங்க மைனஸ் 10. அதான மைனஸ் பெருமதியோட தாக்கம் கூட, பிளஸ் பெருமதியோட தாக்கம் குறைவு. அப்ப மைனஸையும் பிளஸையும் நான் கூட்டினா எங்களுக்கு வார விட எப்படி வரும், மைனஸுக்கு தானே வெயிட் கூட, அப்படிங்கிற மைனஸ் தான் வரும். நம்பர்ஸ் நாங்க கூட்டினா 10ஐயும் 6ஐயும் மறை 10ஐயும் பிளஸ் 6ஐயும் கூட்டினா இங்க எங்களுக்கு எவ்வளவு வரும், மறை 4. அப்ப வார விட மைனஸ்ல தான் வரும். அப்ப நான் சொல்ற எதிரான தாக்கத்தை கொண்டிருக்குது, விலை கூட கொள்ள விலை விளைவு எதிரான தாக்கம். அது மாதிரி கிஃபன் பண்டத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம். சரியா, எனக்கு கிஃபன் பண்டத்துக்கு நான் சொல்றேன் இங்க நீக்கிற தாக்கம் உதாரணத்தை நாங்க எடுப்போம், ஒரு மறை 2 சின்ன தாக்கம் குறைவு, வருமான தாக்கம் அதிகம். நாங்க இங்க எடுப்போம் ஒரு +8 எக்ஸாம்பிளா. இங்க நீக்கிற தாக்கத்தை விட இங்க குறையிற தாக்கத்தை விட இங்க அதிகரிக்கிற தாக்கத்தோட வெயிட் கூட. அப்ப இங்க 2 குறையும்னா இங்க 8 அதிகரிக்கும், இல்லாட்டி 6 அதிகரிக்கும் என்று எங்களுக்கு சொல்லலாம். அப்படி இருந்தா மறை 2ஐயும் +8ஐயும் நாங்க கூட்டினா எங்களுக்கு வார விட வரும், பிளஸ்ல வரும். உதாரணத்துக்கு +6 விடைக்கும். எனவே இதுதான் இந்த வருமான விளைவு பதிலீட்டு விளைவுல விலை அதிகரிக்கின்ற போது நடக்கிற விஷயம். சரியா, விலை குறைவடைகின்ற போது இதுல ஒப்போசிட்டா நடக்கும். சரியா, அதாவது இங்க விலை குறைஞ்சா இது பிளஸ் ஆகும், இதுவும் பிளஸ் ஆகும், இதுவும் பிளஸ் ஆகும். இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், விட பிளஸ் ஆகும். ஏன்னா பிளஸ் தானே கூட. அது மாதிரி விலை குறைய கொள்ள இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், விட இங்க மைனஸ் ஆகும். சரியா, எனவே நல்லா விலையும் கொள்ளணும். இந்த சைன் மாறாதா, இவர் மாறுகிறது. தாக்கம் எப்பொழுதும் இழிவு பண்டத்துக்கு பதிலீட்டு தாக்கம் அதிகம், வருமான தாக்கம் குறைவு. கிவன் பண்டத்துக்கு வருமான தாக்கம் அதிகம், பதிலீட்டு தாக்கம் குறைவு. இப்ப இதன் அடிப்படையில் அவன் செல்றதை பாருங்க, விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்த போதிலும் பதிலீட்டு விளைவு அதை விட பலம் வாய்ந்ததாக இருக்குமாயின். அப்ப எங்களுக்கு இங்க எதிர்கணியமான நான் உங்களுக்கு இப்ப உதாரணத்தை நான் எடுக்கிறேன். சரியா, உதாரணத்தை நான் எடுக்கிறேன். இந்த இதுல எடுக்கிறேன் நான். இப்ப என்னோட விலை அதிகரிக்கும் தானே நாங்க எடுத்த, விலை குறையும் இருந்தா எங்க இந்த சைன் பிளஸ்ல இருக்கும், இது பிளஸ்ல இருக்கும், விட பிளஸ்ல இருக்கும். நான் ஆரஞ்சு கலர்ல இருக்க விலை குறைஞ்சா நடக்கிற விஷயம். அது மாதிரி இங்க எங்கட 2வது இடத்துல என்ன தாக்கம் இருக்கும், விலை குறைஞ்சா இங்க மைனஸ் என்றா இங்க பிளஸ் ஆகணும் தானே, அதிகரிக்கும். இங்க மைனஸ் என்ன இங்க, சரி இங்க பிளஸ் என்றா இங்க மைனஸ் ஆகும். அப்ப இங்க இது பிளஸ் இது மைனஸ், அப்ப பிளஸ் ஆன்சர் தான் கூட, அப்ப இங்க பிளஸ் ஆகும். அது மாதிரி இப்போ ஆரஞ்சு கலர்ல நான் பேசிட்டு போறது வந்து ஆப்போசிட்டா எழுதணுமா, விலை குறையறத பத்தி பேசிட்டு போறேன். அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இங்க மைனஸ் தாக்கம் தான் அதிகம் என்று சொல்லிக்கிறோம். பச்சை கலர்ல போட்டினா இங்கல வார தாக்கம் அதிகம், இங்கல வார தாக்கம் குறைவு. எனவே இங்க எங்களுக்கு வார விடையும் மைனஸ்ல வரும். இப்ப அவன் சொல்ற வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும்
எங்களோட வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும் பதிலீட்டு விளைவு அதைவிட பலம் வாய்ந்ததாக இருக்குமாய் இது மைனஸ் தான். இதை விட சரியா இதை விட எங்களோட பதிலீட்டு விளைவு பலம் கூடவாம். பலம் கூட அப்படின்னா இங்கல பெரிது இங்கல சிறிது. வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பலம் கூட. அவன் பிளஸ் மைனஸ் சொல்லல என்றிருந்தா அது கண்டிப்பா என்ன பண்ற இழிவு பண்ற. கண்டிப்பா என்ன பண்ற இழிவு பண்ற. சோ எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். விளங்கிச்சாது? ஓகே ரைட் எஸ் ஓகே. அப்ப நாங்க குயிக்கா அடுத்ததுக்கு மூவ் ஆகுவோம். ரைட் அடுத்த கேள்வி. இங்க உதாரணத்துக்கு ஏன் சொல்றான் பானுக்கும் அடுத்த கேள்வி உங்களுக்கு சொல்ற வந்து பானுக்கும் அரிசிக்கும் பானுக்கும் இடையிலான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி சரியா சிஇடி ரைட் 3ஆம் பிளஸ் 3ஆம் 0.3.0 அரிசி விலையில் ஏற்படும். அப்ப அரிசியும் பானும் ஒரு தொடர்புள்ள பண்டம். அரிசிக்கும் பானுக்கும் சம்பந்தம் உண்டு தொடர்புண்டு. அரிசி விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு பானின் கேள்வியை 75% அதிகரிக்க செய்கின்றதாம். எங்களுக்கு தெரியும் சிஇடி சமன்பாடு டெல்டா பிஎன் வீதத்தின் கீழ் டெல்டா கியூடி வீதம். அப்படி செல்றான் இங்க 3 என்ற விடை தானே 3 என்ற விடை. இவன் செல்றான் அரிசிட விலை அதிகரிக்க கொள்ள இந்த விலையை பத்தி அவன் செல்லல. அரிசிட விலை டெல்டா பி வீதத்தை பத்தி அவன் செல்லல. அதுல ஏற்பட்ட அதிகரிப்பு அந்த பானுக்கு சரியா என்னோட குறித்த பொருள் பான் தான் என்னோட குறித்த பொருளா கருதணும். எதிர கேள்வியை செல்றாங்களோ அந்த பொருள் குறித்த பொருளா நாங்க கருதணும். சரியா பானின் கேள்வியை 75% அதிகரிக்க செய்தான். பிளஸ் ஆம் 3 பிளஸ் இந்த 75 பிளஸ் ரைட். இப்படி இருக்கிற டைம்ல அரிசியின் விலையில் ஏற்பட்ட மாற்றம் இதனை ஏற்படுத்தி இருக்கும் என்று கேட்கு. அப்ப எங்களுக்கு இதுக்கு நான் விட நான் காணணும்டா ரைட். எங்களுக்கு தெரியும் டெல்டா பி வீதத்தை நான் காண்றதுக்கு இதை குறுக்கு பெருக்கம் செய்யணும் ரைட். அப்ப 3 × 75 3 × 75. சோ இங்க எவ்வளவு வரும்? 3 நாங்க 75 பெருக்கினா எவ்வளவு வரும்? சொல்லுங்க. 225 சார். சோ 225 வீதம் சரியா. 225 வீதம் சரியா. அரிசிக்கும் 3 என கருதுக. நம்ம பிய காணணும்னா 75 வீதம் ரைட். 75 வீதம் அரிசியின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். அது எப்படி வரும்? அரிசியின் விலையில் ஏற்படும் மாற்றம் பானின் கேள்வியில் 75 வீதம் அதிகரிக்க செய்து. ஓகே அப்ப 225 இதுக்குமே 225 தான் நாங்க 75 பிரிச்சா 3 என்ற விடை வரும். சோ எங்கட விலை எத்தனை வீதம் அதிகரிச்சுக்கணும்னு சொல்றாங்க? எத்தனை வீதம் அதிகரிச்சு சாரி சமன்பாடு விலை யாரும் சொல்லல தான் பார்த்தணும். சமன்பாடு பிள்ளை தானே சிஇடி சமன்பாடு எப்படி வரும்? நல்ல நேரம் பிள்ளையான அப்பதான் நம்மளுக்கு தெளிவு கொண்டு வரும். சிஇடி சமன்பாடு எழுதிக்கிற சரியான யாரும் சொல்லல ரைட் சரியா. அவ லெட் ஆகிக்கணுமே ரைட்.
ஸோ நாங்க சிஇடி என்ற வந்து டெல்டா கியூடி வீதத்தின் கீழ் டெல்டா பிஎன் வீதம் யாரும் அது திருத்தல ரைட் சரி சரியா ஸோ நாங்க சொல்றோம் எங்கட இந்த கேள்வியில 3 விட டெல்டா கியூடி வீதம் தான் 75 வீதம் அதிகரிச்சு விலை மாற்றத்தை தான் நாங்க காணணும் விலை மாற்றத்தை தான் நாங்க காணணும் எனவே குறுக்கு பெருக்கம் செஞ்சா டெல்டா பி வீதம் இங்க வரும் 75 நாங்க 3ஆல பிரிக்கணும் எனவே டெல்டா பி வீதம் சமம் 25 வீதம் 25 வீதம் சோ இதுல அர்த்தம் என்னதுண்டா இதுல அர்த்தம் என்னதுண்டா எங்கட கேள்வித்தொகை 75 வீதம் அதிகரித்தால் எங்கட பாண்ட விலையும் அரிசிட விலையும் எத்தனை வீதம் அதிகரிக்கும் 25% அதிகரிக்கும் சோ இப்ப பாருங்க 50ல இருந்து 70 வரை 50ல 25 வீதம் அதிகரிக்கணும் எவ்வளவு கூடிக்கணும் 12.5 கூடிக்கணும் 50க்கு 25 வீதம் என்று வந்து 4ல் உண்டு 12.5 தானே அப்ப இங்க எவ்வளவு ஆகிக்கணும் 62.5 வந்தீங்கன்னா தான் சரி இது பிள்ளை அது மாதிரி 60 25 வீதம் கூடணும்டா 15 கூடிக்கணும் 60க்கு 25 வீதம் என்ற வந்து 15 4ஆல பிரிச்சா 15 அப்ப 60 25 வீதத்தால் அதிகரிக்கணும்டா 15 கூடிக்கணும் அப்ப இங்க எவ்வளவு கூடிக்கணும் 75 வந்திக்கணும் அப்பதான் சரி அப்ப இவன் சொன்ன விட பிள்ளை 75க்கு 25 வீதம் எத்தனை வார 75க்கு நாங்க 25 வீதம் பார்த்தா எத்தனை வார ரைட் 8.5 18.5 அப்ப 18.5 എന്താ 18.5 75 കൂടിന എത്ര വരണം 93.75 சரி எங்கட உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம் எங்கட 18.5 75 கூடணுமே 75 கூடனா 93.5 93.5 சோ 93.5 வந்தீங்கன்னா சரி இவன் செல்ற 90 பிள்ளை 80ல 25 வீதம் கூடணும்டா 20 கூடிக்கணும் அப்ப இங்க விட 100ஆ வந்திக்கணும் 100 தந்தீங்கன்னா சரி அவன் 100 தராத பிள்ளை 100 25 கூடணுமே 25 வீதம் 100க்கு 25 வந்து 25 தானே கூடணும் அப்ப அவன் தந்திக்கிற ஆன்சர் சரி எனவே விடத்தின 5ஆவது அது ஓகேயா எடுத்த மாதிரி வரங்கிச்சா ஓகே மத்தாக்கள் விளங்கிச்சு சார் ரைட் சோ நான் அடுத்தது மூவ் ஆகுவோம் எங்கட சாப்டர் 4ல வார வினா சாப்டர் 4ல வார வினா ஓகேடா சாப்டர் 4ல நாம படிச்சிக்கிற குறுங்கால நீண்ட காலம் படிச்சு குறுங்காலத்தை விளங்கப்படுத்துற விதி குறையும் எல்லை விளைவு விதி நீண்ட காலத்தை விளங்கப்படுத்துற விதி அளவு திட்ட விளைவு விதி அப்ப இந்த கேள்வி குறையும் எல்லை விளைவு விதியோட சம்பந்தப்பட்டு வருது அதுல குறையும் எல்லை விளைவு விதியில நாம படிச்சுக்கிறோம் எங்கட இந்த அட்டவணை சரியா மொத்த உற்பத்திக்கும் எங்கட முதலாம் கட்டம் இங்கே வரும் முதலாம் கட்டம் இங்கே ஒரு கோடு வரும் மிஸ் ஆகிது ரைட் அப்ப இதோட முதலாம் கட்டம் இது இரண்டாம் கட்டம் இது மூன்றாம் கட்டம் அப்ப எங்கட மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் வேகத்தில் அதிகரிக்கும் குறையும் வேகத்தில் அதிகரிக்கும் உச்சமடையும் குறையும் எங்கட ரெட் கலர் லைன் தான் ஏபி சராசரி உற்பத்தி அதிகரிக்கும் ஒன்னாம் கட்டத்தை தாண்டியும் அதிகரிக்கும் அது பிறகு குறையும் எல்லை உற்பத்தி தான் இந்த கிரீன் லைன் எல்லை உற்பத்தி அதிகரிக்கும் சராசரியை விட வேகமா அதிகரிக்கும் அது பிறகு குறையும் சராசரியோட உச்ச புள்ளியால வெட்டிட்டு வரும் வந்து எங்களோட மொத்த உற்பத்தி உச்சத்தில் இருக்க கொள்ள எங்களோட எல்லை உற்பத்தி பச்சை கோடு பூஜ்ஜியத்துக்கு வரும் பூஜ்ஜியத்துல வெட்டுப்படும் மொத்த உற்பத்தி குறைய கொள்ள எங்களோட எல்லை உற்பத்தி மைனஸ் ஆகும் இதை நான் குறையும் எல்லை விளைவு விதின்னு படிச்ச பாடம் சரியா குறையும் எல்லை விளைவு விதின்னு நான் படிச்ச பாடம் சோ இப்ப நாங்க பார்ப்போம் இந்த தொடருக்கு எங்களோட சராசரி உற்பத்திக்கும் இந்த நான் இப்போ நீல கலர்ல இருக்கிற கோடிக்கு தானே அதான் சராசரி உற்பத்தி அந்த கோட்டுக்கும் இந்த மஞ்சள் கலர் கோடு வந்து சராசரி செலவு இந்த கோட்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு இந்த கோட்டோட தலைகீழ் வடிவம் தான் இந்த கோடு
சரியா? உற்பத்தி கோட்டுட தலைகீழ் வடிவம் தான் இந்த கோடு. அப்ப சராசரி உற்பத்தியோட தலைகீழ் வடிவம் தான் சராசரி செலவு கோடு. எல்லை உற்பத்தி என்ன இங்கே பேசின எல்லை உற்பத்தி அந்த கோடு தான் தனியாக நான் வரைஞ்சிக்கி ரைட். அப்ப இங்கே ரெட் கலர் லைன் எல்லை உற்பத்தி. அப்ப எல்லை உற்பத்தி இப்படி இப்படி குறையும்னு படிச்சுக்கிறோம். அப்ப எல்லை உற்பத்தியோட தலைகீழ் வடிவம் தான் இந்த பச்சை கோடு. எல்லை உற்பத்தி தலைகீழ் வடிவம் தான் இந்த பச்சை கோடு ரைட். அப்ப இங்க நாம படிச்சதுல ரைட் எங்கட சராசரி உற்பத்திக்கும் சராசரி மாறும் செலவுக்கும் இடையில ஒரு தொடர்பு. இந்த சராசரி உற்பத்தி கூடினா சராசரி மாறும் செலவு குறையும், சராசரி உற்பத்தி குறைஞ்சா சராசரி மாறும் செலவு அதிகரிக்கும். எல்லை உற்பத்தி கூடினா எங்களோட எல்லை உற்பத்தி குறையும், எல்லை உற்பத்தி குறைஞ்சா எங்களோட எல்லை உற்பத்தி எல்லை செலவு கூடும். இது நாம படிச்சுக்கிற எங்களோட 4வது சாப்டர்ல. இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற குறித்த உற்பத்தி நடவடிக்கை ஒன்றில் உழைப்பு மாத்திரம் மாறும் காரணியாக பயன்படுத்தப்படுவதாக கருது. அப்படிதான் நான் படிச்சுக்கிற குறையும் எல்லை விளைவு விதியில மாறும் காரணி உழைப்பு தான், எல் தான் எங்களோட மாறும் காரணி ரைட். இந்நிறுவனத்தின் வெளியீடு அதிகரிக்கும் போது அதன் குறுங்கால எல்லை செலவானது அதிகரிக்குமாயின் பின் வருவனவற்றில் எது உண்மையாகும்? சோ எங்களோட வெளியீடு என்ற இங்க மாறுது, வெளியீடு என்ற இது ரைட். சோ எங்களோட வெளியீடு அதிகரிக்க கொள்ள எங்களோட வெளியீடு Q அதிகரிக்க கொள்ள ரைட் எங்கள்கிட்ட செல்றவன் எல்லை செலவானது அதிகரிக்குமாயின், அப்ப எங்களுக்கு தெரியும் வெளியீடு ஆரம்பத்தில் அதிகரிக்கின்ற போது எங்களோட வெளியீடு ஆரம்பத்தில் அதிகரிக்கின்ற போது எங்களோட எல்லை செலவு அதிகரிக்கும். இப்படி எல்லை செலவு அதிகரிக்கும் ரைட். ஒரு கட்டத்துல உச்சத்தடையும், ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லை உற்பத்தி குறையும். அப்ப எல்லை உற்பத்தி ஆரம்பத்தில் அதிகரிக்கும் ரைட், அது மாதிரி குறையும். எங்களோட வெளியீடு எங்களோட மாறும் காரணியை நான் சேர்க்கொள்ள. அப்ப இங்க மாறும் காரணியை சேர்க்கக்குள்ள உற்பத்தி அப்படி நடக்கிறண்டா எங்களோட வெளியீட்டை நாங்க அதிகரிக்கின்ற போது, இங்கதானே வெளியீடு, இங்க மாறும் காரணி, மேல மாறும் காரணி, இங்க வெளியீடு. அப்ப வெளியீட்டை நாங்க அதிகரிக்கின்ற போது சரியா ஆரம்பத்துல எங்களோட சராசரி எல்லை செலவு குறையும், அதுபோல எங்களோட எல்லை செலவு அதிகரிக்கும், எல்லை செலவு அதிகரிக்கும் ரைட். அப்ப இவன் கேட்டிக்கிறது குறுங்காலத்துல நான் வெளியீட்டு அதிகரிக்க கொள்ள எல்லை செலவு இந்த பச்சை கலர் கோடு மேலுக்கு போகொள்ள, பச்சை கலர் கோடு மேல் நோக்கி போகும் போது என்ன நடக்கும் என்று கேட்குது. முதலாவது வீடியோ பார்ப்போம். உழைப்பின் சராசரி உற்பத்தி, உழைப்பின் சராசரி உற்பத்தி நிலையானதான். எங்களோட எல்லை செலவு அதிகரிக்க கொள்ள எங்களோட எல்லை செலவு அதிகரிக்க கொள்ள பச்சை கலர் கோடு மேல போக கொள்ள எங்களோட எல்லை உற்பத்தி நிலையா காணப்படுமா? இல்லையே, எல்லை உற்பத்தி குறையும். எல்லை உற்பத்தி சோப்பு கோடு குறையும், பச்சை கோடு மேல போக கொள்ள சோப்பு கோடு கீழுக்கு வரும். அப்ப முதலாவது விட பிழை. சராசரி உற்பத்தி சராசரி உற்பத்தி சொல்றானே ரைட். எல்லை செலவு அதிகரிக்க கொள்ள சரியா முதலாவது நான் சொன்ன விளக்கம் பிழை. முதலாவது எல்லை செலவு அதிகரிக்க கொள்ள பச்சை கோடு மேலுக்கு போக கொள்ள அவன் செல்றான் சராசரி உற்பத்தி நிலையா. இந்த நீல கலர் கோடு நிலையா காணப்படும். இல்லையே, நீல கலர் கோடு அதிகரித்துட்டு குறையுது, நீல கோடு அதிகரித்துட்டு குறையுது. அப்ப நிலை இல்லை, கூடிட்டு குறையுது. அப்ப அவன் சொன்ன கருத்து பிழை ரைட். ரெண்டாவது, உழைப்பின் சராசரி உற்பத்தி அதிகரிக்குமா? இல்லை, அதிகரிக்கும் தான், ஒரு கட்டத்துக்கு பிறகு குறையும். அப்ப அவன் சொன்ன கருத்து பிழை. அடுத்தது ரைட், உழைப்பின் எல்லை உற்பத்தி உழைப்பின் சராசரி உற்பத்தியை விட அதிகமா? ரைட், எல்லை உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்தியை விட அதிகமா? இல்லை, சராசரி உற்பத்தி தான் மேலே, எல்லை உற்பத்தி கீழே வெட்டிட்டு போகுது இப்படி பணியால. அப்ப எல்லை உற்பத்தியை விட சராசரி உற்பத்தி தான் அதிகம். சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி அதிகமாகிறது வாய்ப்பே இல்லை. அடுத்தது நான் சொல்ல உழைப்பின் எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும். எல்லை செலவு அதிகரிக்க கொள்ள இங்கிருந்து இங்க போக கொள்ள கண்டிப்பா எங்கட சோப்பு கலர் கோடு அப்படி கீழுக்கே தான் வருது. எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும். அப்ப 4வது விட பொருத்தமாயிக்குது. 5வது, உழைப்பின் மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடையுமா? அப்ப பாருங்க, எங்களோட எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடைகிற கட்டம் தான் எல்லை செலவு அதிகரிக்கிறது. அப்ப எங்களோட எல்லை உற்பத்தி முதலாவது படம், இந்த முதலாவது படத்துல
பச்சை கலர் கோடு அப்படி கீழுக்கு வரக்கொள்ள எங்களோட மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் தானே டிபி மெதுவா கூடும் குறையும் வேகத்தில் அதிகரிக்கும் எனவே எங்களோட மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடையுமா இல்லை ஸோ அவனோட கருத்தின்படி எங்களுக்கு 4 ஆன்சர் 5 ஆன்சர்லையும் 4வது ஆன்சர் தான் மிக பொருத்தம் இது எப்படி எடுத்துன்னு விளங்கினா ஓ சார் ஓகே தகவல் ஓகே ஓகே ஸோ நான் அடுத்த கேள்விக்கு நம்ம மூவ் ஆகுவோம் அடுத்த கேள்விக்கு நாங்க மூவ் ஆகுவோம் சரியா கடந்த கால வினால 21 22 பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி குறுங்காலத்தில் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் பல்வேறு வெளியீட்டு மட்டங்களின் மொத்த செலவுகளை பின்வரும் அட்டவணை காட்டுகின்றது ரைட்டவ நீங்க உற்பத்தியே செய்யாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மொத்த செலவு டிசி தான் நந்திகான் டிசி தான் நந்தி டோட்டல் காஸ்ட் நான் படிச்சுக்குதானே டிசி சமன் டிவிசி பிளஸ் டிஎஃப்சி டிவிசி பிளஸ் டிஎஃப்சி அப்ப எங்களுக்கு தெரியும் வெளியீடு நாங்க செய்யாத சந்தர்ப்பத்துல எங்களுக்கு மொத்த செலவு ஏற்படுமாக இருந்தா அது கண்டிப்பா என்ன செலவு கிடையாது அது என்ன செலவு நிலையான செலவு என்ன செலவு நிலையான செலவு அப்ப இங்க நாங்க வெளியீடு தான் செலவு வெளியீடு செய்யவே இல்லை அப்ப எனக்கு மொத்த செலவு 100 வந்திருந்தேன் ஏன்னா மாறும் செலவு ஏற்படல மாறும் செலவு 0 அப்ப என்ன நிலையான செலவு 100 நிலையான செலவு 100 இதான் என் ஆரம்ப கட்டம் நான் உற்பத்தியை செஞ்சாலும் செய்யாட்டியும் எனக்கு வார செலவு தான் நிலையான செலவு அப்ப இங்க டிஎஃப்சி 100 என்றதை நாங்க கண்டுபிடிச்சிடும் அது மாதிரி இப்ப அவன் செல்றான் ரைட் ஒன்று உற்பத்தி செய்யக்கொள்ள உங்களுக்கு 120 வந்திக்காம் அப்ப இங்கன்னா உங்கள்கிட்ட செலவு வந்து கூடி அப்ப ஒன்று உற்பத்தி செய்யக்கொள்ள ரைட் நீங்க ஒன்று உற்பத்தி செய்யற டைம்ல உங்களோட மொத்த செலவு 120 ரைட் அப்ப நிலையான செலவு இப்போ 100 தானே அப்ப இங்கே 20 அப்ப அப்படியே அவன் செல்லிட்டு போறான் அதுல அப்படி தரவை தந்துட்டு அவன் செல்றான் இத்தகவலின்படி ரைட் இத்தகவலின்படி 6 அலகுகள் வெளியீட்டை 6 இந்த இடம் ரைட் இப்ப 6 இப்படி வந்து 6வது அலகுல 6 அலகு வெளியீட்டின் சராசரி மாறும் செலவு ஏபிசி அதை கேட்கிறேன் ரைட் அப்ப சராசரி மாறும் செலவு என்ற எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மாறும் செலவு மொத்த ஏபிசி சமன்பாடு எப்படி வரும் டிவிசியின் கீழ் கியூ டிவிசியின் கீழ் கியூ சோ நான் டிவிசியை நாங்க சொல்லுவோம் எத்தனை 6 அலகுல எங்களோட மொத்த செலவு 238 டிசி 238 எங்களுக்கு தெரியும் நிலையான செலவு எப்பொழுதும் 100 தான் அப்ப இங்கே 138 அப்ப 6 அலகுல எங்களோட மாறும் செலவு மொத்த மாறும் செலவு 138 ரைட் அப்ப 138 கீழ் நாங்க 6 அலகுகள் கியூ செய்யறோம் 6 அப்ப 138 6 பிரிச்சு எத்தனை விட 23 எஸ் எத்தனை விட முதலாவது விட ஓகே ரைட் சோ நாங்க எங்களோட இந்த இதுல நாங்க சொல்றோம் 23 138 6 பிரிச்சா 23 அப்ப எங்களுக்கு என்ன தெரிய வேண்டிய ஒரு லாஜிக் தான் வெளியீடு பூஜ்ஜியமாக உள்ள போது உங்களுக்கு வர மொத்த செலவு நிலையான செலவாக கருதப்படும் என்று தெரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுக்கு சிம்பிளா இவ்வளவு தூரத்துக்கு போக தேவையில்லை 6வது வெளியீட்டுல மொத்த செலவு 238 100 நிலையான செலவு எனவே 100 கழிச்சா 138 மாறும் செலவு எனவே 138 மாறும் செலவு நீங்க எத்தனை அலகுகளோ 6 அலகுன்ற 6 அலகால பிரிச்சா ஒரு அலகுக்கான மாறும் செலவு வரும் ஓகே ரைட் சோ இங்க நாங்க ஆன்சர் எடுக்கிறோம் எங்கட எத்தனாவது ஆன்சர் முதலாவது ஆன்சர் ஓகே ரைட் சோ நாங்க அடுத்து நாம மூவ் ஆகுவோம் எங்கட அடுத்த கேள்வி இதெல்லாம் விளங்கின தானே மத்தாக்களுக்கு ஓ சார் ஓகே குயிக்கா நாங்க மத்தக்கு மூவ் ஆகுவோம் இப்ப ஒரு இடத்துல சொல்றான் ஒரு கேள்வியில ரைட் ஒரு கேள்வி சொல்றான் ஒரு
ஒரு போட்டி உற்பத்தி நிறுவனத்தின் தற்போதைய வெளியீட்டு மட்டத்தில் எல்லை செலவு 100 ரூபாவாகும். ரைட். சராசரி மாறும் செலவு 60 ரூபாவாகும். சராசரி நிலையான செலவு 40 ரூபாவாகும். ரைட். உற்பத்தியின் ஓர் அலகின் விலை 100 ரூபாவாகும். இந்நிலையில் சரி, இந்நிறுவனம் தொடர்பில் பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது கேட்கிறேன். அப்ப இந்த பாடத்துக்கு நாங்க ஒரு கிராஃப் தேவையில்லை, நான் கிராஃப் ஒன்றை வச்சு விளங்கப்படுத்துறேன். சரியா? அப்ப நாங்க படிச்சுக்கிறதானே நிறை போட்டி சந்தை ஒன்றுல. ரைட். இது கேள்வி கோடாகவும் ஏஆர் கோடாகவும் எம்ஆர் கோடாகவும் காணப்படும். இந்த போட்டி சந்தையில வந்து இந்த போட்டி சந்தையில வந்து நீங்க சமநிலையை காண்ற வந்து எம்சி கோட்டையும் இந்த எம்ஆர் கோட்டையும் வச்சு, இந்த உற்பத்தி நிறுவனம் சமநிலை அடைஞ்சிக்கணும், எம்சி சமன் சமநிலை அடைஞ்சிக்கணும், எம்சி சமன் எம்ஆர் இடத்துல. அப்ப அந்த அளவு தான் இந்த நிறுவனம் உற்பத்தியை மேற்கொள்ளணும். அப்ப அவன் என்ன செல்றான், ஒரு போட்டி நிறுவனத்தின் தற்போதைய வெளியீட்டு மட்டத்தில், தற்போதைய வெளியீட்டு மட்டம் தான் இது, தற்போதைய வெளியீட்டு மட்டம் தான் இந்த கியூ. இந்த வெளியீட்டு மட்டத்துல ரைட் அவன் எல்லை செலவு எம்சி, இந்த இடத்துல எம்சி கோடு வெட்டுப்பட்டு இந்த இடம் தானே இந்த பி. அப்ப இங்க எம்சி வந்து 100, சரியா? 100 ரூபாவாகும். சராசரி மாறும் செலவு 60 ரூபாவாகும். அப்ப அவன் ஏபிசி இதை விட குறைவாம். அப்ப எங்களுக்கு தெரியுமே எம்சி சமன் எம்ஆர்ண்டா 100 தான் அவன் விற்கிற விலை. அவன் 100 தான் அவன் விற்கிற விலைன்றது இப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப சொல்றான் இந்த சமநிலை மட்டத்துல சமநிலை மட்டத்துல அவன் ஏபிசி 100 விட குறைவான். அப்ப அவன் ஏபிசி கோட்டை வரைவான். இப்படி வந்து இதை பட்டடிக்க இப்படி திரும்புமே ஏபிசி கோடு. சோ இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏபிசி எவ்வளவாம்? 60 ரூபாய். இது எங்கட ஏபிசி. அதே நேரம் எங்களுக்கு நான் படிச்சுக்கிறேன் ஏசி சமன் ஏபிசி பிளஸ் ஏஎஃப்சி. ரைட். ஏசி சமன் ஏபிசி பிளஸ் ஏஎஃப்சி. அப்ப இவன் சமநிலையில ஏபிசி 60. சரியா? இப்ப அடுத்து சொல்றான் சராசரி நிலையான செலவு 40. ஏஎஃப்சி சராசரி நிலையான செலவு 40. அப்ப இவன் ஏசி எவ்வளவு ஆகிக்கணும்? இவன் ஏசி 100 ஆகிக்கணும். ஏசி 100. அப்ப இவன் ஏபிசி கோடு இப்படி கீழே கால பேத்திக்கிற மாதிரி ரைட் இவன் ஏசி கோடு எப்படி வருமாண்டா? இப்படி வந்து இங்கின பட்டு இப்படி திரும்பி போகும். இது இவன் என்ன கோடு? ஏசி கோடு. சோ இந்த அளவு வெளியீட்டுல ரைட் இதை நாங்க சொல்லுவோம் என்னோட இப்ப ஏசி 100 தானே, இதுதான் ஏசி. இப்ப ஏசிக்கும் ஏபிசிக்கும் இடையில வாரதுதான் என்னோட ஏஎஃப்சி 40. 60க்கும் 100க்கும் இடையில வாரதுதான் என்னோட 40. சோ இப்படித்தான் இந்த நிறுவனத்துல படம் பெய்தி. இப்படி படம் பெய்திருந்தா நாங்க படிச்சுக்கி இது சரியா லாப நஷ்டம் பார்க்க கொள்ள இந்த பொருளை விற்கிற விலை எவ்வளவாம்? உற்பத்தியின் ஓர் அலகின் விலை 100 ரூபாய். சரியா? அப்ப இந்த பொருளை நாங்க விற்கிறது வந்து 100 ரூபாய்க்கு தானே. அப்ப ஏசியும் 100, விற்கிற விலையண்ட நான் சொல்ற ஏஆரும் 100. அப்ப ஏசி ஏஆர் எல்லாமே 100 இங்க. சரியா? அப்ப நாங்க படிச்சுக்கி ஒரு பொருளாதார ஒரு நிறுவனத்திட ஏசி சமன் ஏஆர்ண்டா அது சாதாரண லாபம், அதாவது பூஜ்ஜிய பொருளியல் லாபம். ஒரு நிறுவனத்தில ஏசியை விட ஏஆர் கூட இருந்தா, விற்கிற வருமானம் கூட இருந்தா இதுக்கு பேர் அசாதாரண லாபம். நான் படிச்சு ஒரு நிறுவனத்தில ஏசி அதிகமாகவும் ஏஆர் குறைவாகவும் இருந்தா நட்டம் படிச்சு. அப்ப இந்த படத்தின் படி ஏசியும் 100 தான், ஏசியும் 100 தான், விற்கிற விலையும்
100 தான். அப்ப ஏஆர் சமன் ஏசி என்றா இந்த நிறுவனம் சமநிலையில சாதாரண லாபம் உழைச்சு கொண்டிருக்கிறது. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்றது சொல்லும். அப்ப விலையானது சராசரி மொத்த செலவுக்கு சமமாகையால் என்னோட விலை விலையண்டா ஏஆர் தானே, விற்கிற விலைதான் வருமானம். அப்ப ஏஆர் என்னோட ஏசிக்கு சமனாகையால் பொருளியல் லாபம் 0. எஸ், சாதாரண லாபத்துக்கு இன்னொரு பேர் தான் இந்த பூஜ்ஜிய பொருளியல் லாபம். அப்ப பொருளியல் லாபம் எங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்துக்கு பேர் தான் சாதாரண லாபம். சரியா? இப்ப முதலாவது விட அவன் செல்றது சரி. முதலாவது விட அவன் செல்றது சரி. இரண்டாவது நாம பார்ப்போம். மொத்த வருவாய் மொத்த செலவை விட குறைவாவதால். இங்க அப்படியா இல்ல, விலைய இந்த தொகையால பெருக்கினா இந்த பாக்ஸ் எங்கட மொத்த வருமானம், இந்த பாக்ஸ் எங்கட மொத்த வருமானம். ரைட்? அது மாதிரி சராசரி செலவு 100ஐயும் இந்த கியூவால பெருக்கினா அதே பாக்ஸ் தான் என்ற செலவு. அப்ப மொத்த வருமானமும் ஒரே பாக்ஸ் அளவு, மொத்த செலவும் ஒரே பாக்ஸ் அளவு. அப்ப வருமானம் சமன் செலவு. அப்ப அவன் செல்ற பிழை இரண்டாவது. அவன் 2000 செல்றான். 2000 செல்ற மொத்த வருவாய் மொத்த செலவை விட குறைவாவதால். அப்படி ஒண்ணு இல்லை. அப்ப இரண்டாவது விட செல்ற பிழை. மொத்த வருவாய் மொத்த செலவை விட கூடுதல், அதுவும் இல்லை. படத்துல அப்படி வரல. விலையானது சராசரி மாறும் செலவை விட கூடுதலாகும். சரியா? என்னோட விலை ஏஆர், என்னோட விலை சராசரி மாறும் செலவை விட கூடுதலால பொருளியல் லாபம். அப்ப நாங்க பொருளியல் லாபமா நஷ்டமானது பார்த்து நாங்க சராசரி மாறும் செலவையா பார்த்த சராசரி செலவையா ஏஆரோட எதை ஒப்பிட்டு நாங்க ஏஆரோட ஏசியை தான் ஒப்பிட்டு. ஏஆரோட ஏசியை ஒப்பிட்டா அதுக்கு பேர் லாபம் அல்லது நட்டம் பார்க்கிற பொண்ணு. லாப நட்டமற்ற புள்ளிய பார்க்குது. ஏஆரோட ஏவிசியை ஒப்பிட்டா நிறுவன மூடுதல் புள்ளி. நிறுவன மூடுதல் புள்ளி. நட்டம் அடைஞ்சிட்டு நிறுவனங்கள் உற்பத்தியில தொடர்ந்து ஈக்கிறா அல்லது உற்பத்தியை இடைநிறுத்திட்டு போறா என்பதோட சம்பந்தப்பட்ட விடயம். சரியா? எனவே இங்க நாங்க சொல்றோம் ஏசியை விட ஏசியையும் ஏஆரையும் ஒப்பிட்டா அது லாபமா நஷ்டமானு பாக்குறது. ஏஆரையும் ஏவிசியையும் ஒப்பிட்டா அது நிறுவனத்தை மூடுறா அல்லது தொடர்ந்து இயங்குறான்னு பாக்குறது. நிறுவன மூடுதல் புள்ளி. அப்ப இங்கிட்டு நாங்க படிச்சுக்கொண்டு இங்கே பேசிக்கொண்டு லாப நட்டமற்ற புள்ளி. அப்ப இன்னைக்கு மாறும் செலவை பத்தி அவன் பேசுறது லாபத்தையும் நஷ்டத்தையும் பேசலாம். லாபத்தை நஷ்டத்தை பேசலாம். மூடுறா இல்லையானது பேசலாம். நிறுவனத்தை இடைநிறுத்துறா இல்லையானதை பத்தி பேசலாம். சோ இதுவும் வராது, இந்த விடயம் வராது. எல்லை வருவாய் எல்லை செலவுக்கு சமப்படுவதனால் பொருளியல் லாபம் 0 இல்லையே. பொருளியல் லாபம் வந்தாலும் பொருளியல் நட்டம் வந்தாலும் சாதாரண லாபம் வந்தாலும் எப்பொழுதும் எல்லை வருமானம் எல்லைக்கு சமனாக இருக்கிற இடத்துலதான் நாங்கள் லாபத்தையும் கணிப்பிடணும் நட்டத்தையும் கணிப்பிடணும். எனவே அதையும் கண்டுபிடிக்கலாம். சோ 5வது பொருத்தம் இல்லை. எனவே நாங்க எத்தனாவது விடை போறோம்? முதலாவது விடை போறோம் என்னோட ஆன்சராக. விளங்கிச்சா இது? ஓ சார். ரைட். மத்தாக்கள் ஓகே. சோ இப்படிதான் எங்களோட கேள்விகள் வருது. அடுத்த கேள்விக்கு நாம் போய் வாங்குவோம். விவசாயி ஒருவர், நெல் விவசாயி ஒருவர் தனது நெல்லை அரிசி ஆலை உரிமையாளர், என்னோட தேசிய கணக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? அரிசி ஆலை உரிமையாளருக்கு 10,000 ரூபாவுக்கு விற்கின்றார். அரிசி ஆலை உரிமையாளர் அவற்றை ஒரு விவசாயி நெல்ல அரிசி ஆலைக்கு விற்கிறாராம். எவ்வளவுக்கு? 10,000 ரூபாய்க்கு விற்கிறாராம். அரிசி ஆலை உரிமையாளர் இவற்றை அரிசி மா ஆலை ஒன்றுக்கு விற்கிறான். எவ்வளவுக்கு? 12,000 ரூபாய். இவரு மா ஆலை உரிமையாளர் மாவினை நூடுல்ஸ் நிறுவனத்துக்கு, இவர் யாரு கொடுக்கிறார்? நூடுல்ஸ் நிறுவனத்துக்கு கொடுக்கிறாரு. எவ்வளவுக்கு? 15,000 ரூபாய்க்கு விற்கிறாரு.
ரைட். சரியா? நூடுல்ஸ் உற்பத்தியாளர் அத நுகர்வோருக்கு, ரைட், நுகர்வோருக்கு 20,000க்கு விற்கிறாரு. இது ஒரு உற்பத்தி சங்கிலிய, உற்பத்தி கைமாற்றப்பட்ட சங்கிலி. இந்த விவசாயி வயல் நிலத்திலிருந்து உற்பத்தியை பெற்றிருக்கிறாரு. இயற்கையிலிருந்து ஜீரோ செலவுல இவர் செலவழிச்சு இவர் மூலதனம் போட்டு 10,000க்கு நெல்லை உற்பத்தி செஞ்சுக்கிறார். சோ நாங்க தேசிய கணக்கீட்டுல ஒரு பாடம் படிச்சுக்கிற, தேசிய கணக்கீட்டுல உற்பத்திகளோட பெருமதியை காணக்கொள்ள GVO ஒண்டிக்கு, ரைட், அது மாதிரி GVA ஒண்டிக்கு, ICN ஒண்டிக்கு. அதாவது இந்த நாட்டை பொறுத்தவரை, இது ஒரு நாடன், இந்த நாட்டுல வேற ஒன்றும் இல்லை. இந்த நாட்டுல ரைட் அரிசி 10,000 ரூபாய்க்கு உற்பத்தி ஆகி, ரைட், அரிசி மா 12,000க்கு உற்பத்தி ஆகி, நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் உற்பத்தி நிறுவனத்துக்கு அப்படியாகி 20,000 பெறுமதிக்கு உற்பத்திகள் வந்தி. சரியா? அப்ப இது விவசாயிட வெளியீடு. 10,000 என்றது யாரோட வெளியீடு? இது நான் சொல்ற வெளியீடு. GVO என்ற மொத்த கூட்டிய மொத்த வெளியீட்டு பெறுமதி, இதோட வெளியீடு. 10,000 விவசாயிட வெளியீடு, 12,000 அரிசி ஆலையிட வெளியீடு, ரைட், 15,000 அரிசி மா ஆலை உற்பத்தியாளரோட வெளியீடு உற்பத்திட பெறுமதி அல்ல, வெளியீடு. சரியா? ரைட். 20,000 ரைட் நூடுல்ஸ் உற்பத்தியாளரோட வெளியீடு. இதெல்லாம் கூட்டினா, ரைட், இதெல்லாம் கூட்டினா எனக்கு எவ்வளவு வார? 10,000, 22,000, 37,000, 37,000 57,000. சோ இதெல்லாம் கூட்டி வார இந்த 57,000க்கு பேர் அந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் செஞ்ச வெளியீட்டின் பெறுமதி. அந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் மேற்கொண்ட வெளியீட்டின் பெறுமதி. அந்த வெளியீட்டை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு, சரி, அவங்க வெளியீட்டை பெற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொருத்தரும் இடைநிலை உள்ளீடுகளை பயன்படுத்தின. இந்த ஐசியை பயன்படுத்தின. உதாரணத்துக்கு இருக்குமே, விவசாயி வேற நிறுவனங்கள் உற்பத்தியை வாங்கினா இல்ல, அப்ப அவரோட இடைநிலை உள்ளீடு 0. அரிசி ஆலை உற்பத்தியை செய்யறதுக்கு விவசாயி கிட்ட இருந்து 10,000 பெறுமதியான உள்ளீடுகளை வாங்கின, அப்ப அது இடைநிலை உள்ளீடு. அரிசி ஆலை கிட்ட இருந்து 12,000 பெறுமதியான உள்ளீடுகளை வாங்கின. சரியா? 12,000. நூடுல்ஸ் உற்பத்தியாளர் அரிசி மா ஆலை கிட்ட இருந்து அவரோட உற்பத்தியை வாங்கின. எவ்வளவு பெறுமதியான? 15,000 பெறுமதியான. சோ இது கொஞ்சத்தையும் கூட்டினா நாங்க சொல்றது என்னோட இடைநிலை உள்ளீடு. சோ இடைநிலை உள்ளீடு பெறுமதி எவ்வளவு? 10, 22, 37,000. சோ இந்த தரவின் படி மொத்த இடைநிலை உள்ளீடு 37,000. அப்ப என்னோட 57,000த்துல இந்த 37,000 நான் படிச்சு GVA காண்றது GVOல இருந்து ஐசிய கழிக்கணும். GVO இந்த பொருளாதாரத்துல 57,000, ஐசி 37,000, எனவே விட 20,000 என்று நான் சொல்ற GV. இது நாட்டிட மொத்த கூட்டிய பெறுமதி. உங்கள்ட்ட இதை கேட்கல, இது நாட்டிட மொத்த கூட்டிய பெறுமதி. சரியா? இப்ப உங்கள்ட்ட கேட்ட, இப்ப நான் கேள்வி விவரங்கள் எடுப்போம். உங்கள்ட்ட கேட்கிற இவ்வுற்பத்தி செயல்முறையில் அரிசி ஆலை உரிமையாளர் மற்றும் நூடுல்ஸ் உற்பத்தியாளர் ஆகிய இருவராலும் பெறப்பட்ட மொத்த கூட்டிய பெறுமதி. நாட்டிட மொத்த கூட்டிய பெறுமதி அல்ல, 2 பேர்ல கூட்டிய பெறுமதி. சரியா? அப்ப அரிசி ஆலை, ரைட், அரிசி ஆலை உரிமையாளர், ரைட், அவரோட வெளியீடு 12,000, அவர் பயன்படுத்தின உள்ளீடு 10,000. அப்ப இவர் எவ்வளவு பெறுமதியை சேர்த்து? 2,000. இவருட வெளியீட்டில இருந்து இவருட இடைநிலை உள்ளீடு 10,000 கழிச்சா 2,000 பெறுமதி சேர்க்கப்படும். ரைட், சரியா? அடுத்தது அவங்கள்ட்ட கேட்டீங்க யாரு? நூடுல்ஸ் உற்பத்தியாளர். இவருட வெளியீடு 20,000,
இவருடைய உள்ளீடு இவருடைய வெளியீடு, இது வெளியீடு, இது உள்ளீடு. அப்ப வெளியீட்டிலிருந்து இடைநிலை உள்ளீட்டை கழிச்சா இவர் உற்பத்தியை சேர்த்தது பெறுமதி வரும் 5000. அப்ப இந்த ரெண்டு பேரும் மட்டும், நான் நீல கலர்ல மார்க் பண்ணிக்கிற இந்த ரெண்டு பேரும் மட்டும் உற்பத்தியை மேற்கொண்டு அதிகரிச்ச பெறுமதி எவ்வளவு? 2000-ம் 5000-ம் 7000. இதான் என்னோட கேள்வி. ஆனா இந்த தரவின்படி நாட்டிட மொத்த கூட்டிய பெறுமதி எவ்வளோ? 20000. நாட்டிட மொத்த கூட்டிய பெறுமதி 20000. ஆனா எங்கள்கிட்ட நாட்டுல விவசாயிய சேர்க்கல, அரிசிமா ஆலயம் கேட்கல, ரெண்டு பேர்ததை மட்டும் கேட்டேன். அப்ப இங்க நாங்க விடையாக எடுக்கிறோம் எவ்வளவு? 7000. விளங்கிச்சாது? விளங்கிச்சா? கிளியரா? ஓகே, ரைட். ஸோ நாங்க இறுதி கேள்வியை நாங்க பார்ப்போம். இந்த இதுல இறுதி கேள்வி. சரி, இப்ப இது எங்களோட ஒரு பேரின பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தரவு. ரைட். அப்ப இதுல எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வைகோடு, சரியா? இந்த வைகோடு எப்பொழுதும் 45 பாகையில இருக்கு. இந்த வைகோட்டுக்கு இன்னொரு பேர் நாங்க வர்ணிக்கிற 45 பாகை கோடு. சரியா? 45 பாகை கோடு. ரைட், சரியா? இப்ப நாங்க வருவோம். அது அர்த்தம், உதாரணத்துக்கு நல்லா நினைச்சுக்கோங்க. இந்த வைகோட்டை நாங்க வரைய கொள்ள இந்த கீழ் அச்சில 200 இருந்தா மேல் அச்சில எத்தனை கொண்டு? 200 ஈக்கணும். 90. இது கிராஃப் 90 பாகை தானே. அதுல ஹாஃபால போறண்டா இங்கிக்கிற அளவு இங்கதான் ஹாஃபால வெட்டுப்படும் இந்த கோடு. அது மாதிரி இங்க 400 பாருங்க. இங்க 400 கொள்ள எங்கட இங்க எத்தனை 400 தானே. அப்ப இங்க 600 வரக்கொள்ள எவ்வளவு ஏந்திக்கணும்? இங்கேயும் 600 தான் ஏந்திக்கணும். 600 தான் ஏந்திக்கணும். சரியா? சோ இந்த வைகோடுன்றது 45 பாகையில போற கோடு நான் விளையணும். இங்க 600 எடுக்க தெரியும். இப்ப உங்கள்ட்ட கேட்கிற 600 பில்லியன் ரூபாய் மெய் வெளியீட்டு மட்டத்தில் இந்த இடத்துல என்ன நடந்தீங்கன்னு இருக்கு. பொருளாதார சமநிலை இருக்கா? இங்கதான் சமநிலை. இங்கதான் y சமன் E. இந்த ஏரியால y சமன் E-யா? இங்க y அதிகம், y கூட, E குறவு. அப்ப எங்களோட செலவுகளை விட எங்களோட உற்பத்தி அதிகம், எங்களோட வருமானம் அதிகம். அப்ப இதுல அர்த்தம் நல்லாவதான், நீங்க 600 ரூபாய் வெளியீட்டு மட்டத்துல நாங்க 600 ரூபாய் வெளியீட்டு மட்டத்துல 600 மில்லியன் ரூபாய் வெளியீட்டு மட்டத்துல நாங்க பிளான் பண்ணி செலவழிச்சது. இ என்ற சி சக ஐ சக ஜி சக எக்ஸ் மைனஸ் எம், இதுல கூட்டுத்தொகை தான் இ. இதுல கூட்டுத்தொகை தான் இ. சரியா? இந்த சி சக ஐ சக ஜி சக எக்ஸ் மைனஸ் எம் என்று நாங்க மேற்கொண்ட மொத்த செலவு. மொத்த செலவு. அப்ப ஒரு நாட்டுல நாங்க மேற்கொண்ட மொத்த செலவு. அப்ப இந்த நாட்டுல நாங்க 600 ரூபாய் வருமானம் உழைத்ததுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி செலவழிச்ச அமௌண்ட் எவ்வளவு? இந்த கோட்டுல திட்டமிட்ட செலவு எவ்வளவு? 450. சரியா? நாங்க உழைத்த வருமானம் 600. இந்த இடத்துல y 600 உழைத்திக்கிறோம், அதை கொண்டு செலவழிச்சது 450 தான். அப்ப மிச்சமேட கையில இன்னும் செலவழிக்காம வச்சுக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 150. அப்ப 150 எங்கட கையில செலவழிக்காம மிஞ்சி கையிருப்பு திரட்சி ஏற்பட்டி. விளங்கினா? அப்ப 200 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டமிடப்படாத கையிருப்பு திரட்சியா ஏற்பட்டீங்க இல்ல. 200 பில்லியன் பெறுமதியான திட்டமிடப்படாத கையிருப்பு வீழ்ச்சி ஏற்பட்டீக்கா இல்ல. 150 பில்லியன் பெறுமதியான திட்டமிடப்படாத நான் பிளான் பண்ணினதுதான் 150.
பிளான் பண்ணாத 150 திரட்சி ஏற்பட்டுள்ளது. எஸ். 150 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டமிடப்படாத கையிருப்புகளின் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கான். இல்ல, கையிருப்பு குறையல, கையிருப்பு கூடின. அது மாதிரி இறுதியா நான் சொல்ற பொருளாதாரத்தில் பேரின பொருளாதார சமநிலை ஏற்பட்டுள்ளது. இல்ல, சமநிலை அல்ல, வையை விட குறைவு தானே. அப்ப இதுவும் வரல. சோ என்னோட ஆன்சர் நாங்க சொல்றோம் மூன்றாவது ஆன்சர். ஓகே, விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கு